சொல்றாங்கல்ல, பி டீம், பி டீம்னு வைப்பாங்கல்ல ஒரு நரேட்டிவ். அதுக்கு இன்னைக்கு வரைக்கும் எவனுக்காவது ஒரே ஒரு இன்ஸ்டன்ஸ், ஒரு சாட்சி சொல்றான்னா, அவன நீ ரொம்ப அடிக்கிற, இவன அடிக்கிற. ஏன்டா, ஒருத்தன் வந்து உள்ள இன்டர்னல் பார்ட்னரா இருக்கவன் தான் சுப்ரீம் கோர்ட்ல போய் கேஸ போட்டு இவ்வளவு பெரிய ஜட்ஜ்மெண்ட்ட வந்து இன்டெர்ம் ஸ்டேக்கு வாங்குறதுக்கு ஒரு ஒரு ஹெல்ப்பா இருக்க முடியுமா? ஒன் ஆஃப் த ரீசனா இருக்க முடியுமா? எவனாவது போய் அவ்வளவு பெரிய கேஸ் சுப்ரீம் கோர்ட்ல போய் விளையாடிட்டு இருப்பானுங்க. உள்ளே கூட்டணி வச்சுட்டு வெளில நான் உன் மேல கேஸ போடுறேன்னு. இது ஆக்சுவலா இப்ப அவங்களுக்கு இல்ல சாலிட் இவங்களுக்கு பாயிண்ட் எதுவுமே இல்ல இவங்கள்ட்ட வந்து சாலிட் பாயிண்ட் எதுவுமே இல்ல. ப்ரோ காமன் சென்ஸா எப்படி சொல்றது, கேட்கணும்ல. ஃபுல்லா ஒரு ஆட்சியில யார் இருக்காங்களோ ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களதான். அவதூறு தான். நீங்க பேசுங்க. அதான் முழுசா வந்து அவதூறை மட்டுமே வந்து ஒரு கொள்கையா பரப்புற விஷயம் பேச்சாதான் இருக்குது. அவதூறு தான் அவங்களோட கொள்கையாவே இருக்குது. அந்த அளவுக்கு தான் வந்து இப்போதைய திமுக நிலைமை. ப்ரோ திமுக அதை முதல்ல இந்த தவிர்த்து கேள்வி கேட்க அருகதையே இல்ல ப்ரோ. இவங்க வந்து இப்ப பிஜேபி ஆட்சியில இருக்குன்னு பிஜேபி கேள்வி கேட்கறாங்களா? இப்ப நீட் எடுத்துட்டு வந்தது காங்கிரஸ் இவங்க கேள்வி கேட்டாங்களா? கூட்டணியில இருக்கனால தானே கேட்க மாட்டாங்க. இப்ப நீ கேட்டா என்ன காங்கிரஸையும் கேள்வி சொல்லுவாங்க, நான் ஒரு கேட்டிருக்கணும்ல. இல்ல இல்ல நான் சொல்றேன், இப்போ தப்பு பண்ண எல்லாரையும் கேள்வி கேட்கறான்னு நீ அதையும் கேட்டிருக்கணும்ல. கூட்டணி வைக்கும் போது தெரியல, இப்ப இல்ல. ஏன்னா கூட்டணியில இருக்கும் போது உனக்கு தெரியல. நீ பண்றது நான் கரெக்ட், இதே நாங்க கொஸ்டின் பண்றோம். வந்து ஒரு டிஎம்கே பார்ட்டி இது இடையில ஒரு ஸ்பேஸ்ல வந்து கேட்டிருந்தேன். இல்ல நான் வந்து ஒரு மார்னிங்ல வந்து ஒரு டிஎம்கே பிரசிடண்ட் பேசிட்டு இருக்கும்போது இதே கொஸ்டின் தான் கேட்டேன். இந்த மாதிரி நீட் விஷயமா இருக்கட்டும், பல விஷயங்கள் வந்து இது பண மதிப்புல இருக்கவே வந்து ஃபர்ஸ்ட் வந்து காங்கிரஸ் தான் கொண்டு வர ட்ரை பண்ணுச்சு. ஆனா மோடி கொண்டு வந்தார். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து காங்கிரஸ் மேல பழி போட்டுக்கிட்டு இருந்தாங்கல்ல. அப்ப வந்து டிஎம்கே விஷய ஆளுகள்ட்ட தான் கேட்டேன், நீட்டை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இதுதானே காங்கிரஸ் ஆட்சியில தானே இது கொண்டு வரப்பட்டுச்சு. ஜல்லிக்கட்டு மாடேங்க என்னங்க பண்ணானுங்க? அதையும் அவங்க தாங்க அந்த லிஸ்ட்ல சேர்த்தது. முழுமைப்படுத்தப்படல இல்லையா? அவங்க என்ன சொல்றாங்கன்னா முழுமைப்படுத்தல. நாங்க வந்து வரும்போது வேணா வந்து கவர்மெண்ட் இது ஸ்கூல் பிள்ளைகளுக்கும் ஏத்த மாதிரி தான் அங்க கொண்டு வந்திருப்போம். நம்மளால அந்த விஷயத்துல கணக்குல எடுத்துக்கணும்ல. இவங்க வந்து அப்படி கொண்டு வரல, அப்படி சம்பந்தமே இல்லாம ஒரு எப்படி சொல்றது, ஒரு தாட்லெஸ் ஐடியா, விஞ்ஞான உருட்டு ஆரம்பிச்சு உருட்டுகள் தான். அதான் இன்னைக்கு நடக்கிறது. இப்ப வந்து திமுக வந்து சிம்பிளா வந்து ரெண்டு சென்டென்ஸ் வந்து வகைப்படுத்திடலாம். ஒண்ணு ஆபாசம், இன்னொன்னு அவதூறு. ரெண்டு தவிர்த்து வந்து அவங்ககிட்ட வந்து எந்த ஒரு வார்த்தையுமே வந்து ஒரு சால்ட் பாயிண்டாவே இருக்காது. ஒண்ணு வந்து நம்ம யாரெல்லாம் எதிர்த்து பேசுறாங்களோ அவங்க மேல வந்து ஆபாச குற்றச்சாட்டு, அதாவது அவங்க வந்து டீக்ரேட் பண்றது, அந்த மாதிரி விஷயத்துல அட்டாக் பண்ணுவாங்க. இல்லையா டீக்ரேட் விஷயத்திலேயே வந்து இந்த இப்ப காமராஜர் அடிச்சாங்க தெரியுமா? அவர்கிட்ட வந்து அவ்வளவு சொத்து மதிப்ப சொத்து குவிக்கிறாப்ல, அதான் அவருக்கு வந்து இங்க அந்த இது பீச் ஹவுஸ் இருக்குது அவர்கிட்ட, இது வந்து சும்மா நாடகம் மாட்டுறாரு அப்படி இப்படின்னு சொல்லி அதே பொய்ய எப்படி பண்ணாங்களோ அதே மாதிரிதான் இதுவரை திமுக ஜெயிச்ச வந்து அந்த ஒரு காரணத்தாலதான். ரெண்டாவது என்ன செய்வாங்கன்னா, மக்கள் மனசுல இடம் பிடிக்கிறதுக்காக சும்மா ஒரு எப்படி சொல்றது, ஒரு எப்படி சொல்ற, நான் வந்து நல்லவன் அப்படிங்கிற மாதிரி போர்ட்ரேட் பண்ணிக்கலாம். என்ன இடத்த பிடிச்சாங்க? இருக்கிற தமிழ்நாட்டுல இருக்க இடத்தெல்லாம் வாரிதான் இவங்கதான் வச்சுக்கிட்டானுங்க. இவனுங்க ரூலிங் பண்ண எல்லா டைம்லயும் இவங்க ரூலிங் பண்ண எல்லா டைம்லயும் இந்த பட்டா பொறமோக்கு லேண்ட எல்லாத்தையும் கொடுத்து முக்காவாசி அமுக்குனது இவங்கதான். இவங்க ரூலிங் பண்ண வரும்போதெல்லாம் பாருங்க, லேண்ட் கிராபிங் வந்து எக்கச்சக்கமா இருக்கும். நீங்க டிஎம்கே எப்பப்பெல்லாம் வந்து ரூலிங் வருதோ லேண்ட் கிராபிங் எக்கச்சக்கமா இருக்கும். அதுவும் புறம்போக்கு நிலங்களை வந்து அவ்வளவு இது கவர்மெண்ட் இவங்களை அப்ரூவல் கொடுத்துருது. உள்ளே இவங்களோட செக்டார் தான் வாங்குவானுங்க, இவங்களோட தெரிஞ்சவங்க தான் வாங்குவாங்க, அப்ரூவல் கொடுத்துக்கிறது இவங்க ஆளுங்களே கட்சிக்குள்ளேயே அதை கொடுத்து அதை இது பண்றது. ப்ரோ நான் வப்போட ப்ராப்பர்ட்டியே நிறைய டிஎம்கே கிட்ட இருக்கு ப்ரோ. அது வப்போட ஒன் ஆஃப் த மெம்பரே வந்து பேட்டி கொடுத்திருக்காரு. நிறைய டிஎம்கேஸ் வந்து வப்போட ப்ராப்பர்ட்டியை வந்து ஆக்குபை பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்ட்டு. இவங்க வந்து வப்புக்கு போராடிட்டு இருக்காங்க. யாரே பிஜேபி எதிர்த்து. முதல்ல நீங்க வச்சிட்டு இருக்கிறத கொடுங்க அவனுக்கு, அதுவே பெரிய விஷயம். அத முதல்ல கொடு. நீங்க வச்ச எல்லா கம்ப்ளைண்ட்டையும் இன்னொரு கட்சி செஞ்சிருக்கோம். அது எந்த கட்சினா நன் அதர் தான் பாஜக. இவனுங்களும் அதுதான், அவனுங்கள்ல இருந்து ரோட் மேப் எடுத்து இவனுங்க ஓகே அதுதான் கரெக்டான ரூட், ஓ ரூட் தான் ரைட் அப்படின்ட்டு இவரு வந்து ஃபாலோ பண்ணிருக்காரு மோடி. அதான் வெள்ளை கொடை வேண்டார்கள்ல. மான்ஸ்டர் ப்ரோ நீங்க சொன்ன பாயிண்ட், இன்னைக்கு டிஎம்கேக்கு என்ன பெரிய அட்வான்டேஜ்னா, இன்னைக்கு ஏடிஎம்கே வீக்கா இருக்கிறதுனால யோசிச்சு பாருங்களேன், 65-75 வருஷம் கட்சி 25 வருஷம் தான் ஆட்சியில் இருந்திருக்கான். ஆனா இன்னைக்கு அவன் செட் பண்ற நரேட்டிவ் எப்படின்னா, கடந்த 25 வருஷமும் தமிழ்நாட்டில் நடந்த ஒரு பாலிசியும் அவனாலதான் உருவாக்கப்பட்டதுன்ற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்குறான். அப்ப காங்கிரஸோட கிரெடிட்டை திருடிக்கிறான், ஏடிஎம்கேவுடைய கிரெடிட்டை திருடிக்கிறான், எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துட்டு இன்னைக்கு அவனுக்கு ஃபண்டமெண்டல் ஸ்ட்ரக்சர் நல்லா இருக்குன்றதுனால நம்ம கிட்ட டிஎம்கேன்னா ஒரு பெரிய அப்படியே மேம்புத் மாதிரி காட்டுறான், நாங்க தாண்டா எல்லாமே அப்படின்ட்டு.
அதெல்லாம் ஐயா சொல்லி ராஜராஜ சோழனே இல்ல நாங்க தான் தமிழ்நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தேன்றாங்க திராவிடன்றானுங்க. சொல்றாங்க ப்ரோ. ராஜராஜ சோழனே பொய்ன்றானுங்க. இவனுங்க டீப்பா போனா அங்கெல்லாம் போய் பேசுவானுங்க நாங்க தான் தமிழ்நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தோம் ஐயோ, அப்படின்னு. அதுவும் அந்த புக்கிஷ் நாலேஜ் வச்சுட்டு புக்கு தூக்கிட்டு வந்துட்டு அப்பா போதும்டா அந்த புக்கிஷ். யாரா சரி யாரா எழுதுனதுன்னு பாத்தீங்கன்னா பக்கத்துல உட்காந்துருக்கவன் தான் அதையும் எழுதிருப்பான். அதை எடுத்துட்டு வந்து டேய் நீங்க எழுதுற புக்கு என்னடா நீயே எடுத்துட்டு வந்து சூப்பர்னு சொல்லிட்டு இருக்க?" அப்படிங்கிற மாதிரி ஹரிஷ் ப்ரோ அந்த இதுல இது ரொம்ப பாத்திருக்கீங்களா? புத்தகமான புக்கு. இதுல ஆழ்ந்த சிந்தனைகள் இருக்குது. சரி யாரா எழுதுனா இதை என் பக்கத்துல உட்காந்துருக்கு இவருதாங்க அப்படின்னு. ஏன்டா டே அதுல இவனுங்களுக்கு வேணுங்கிற மாதிரி எழுதி வச்சுக்கிறது. எழுதி வச்சுட்டு புக்ல இருந்துச்சு புக்ல இவனுக்கு பெரிய என்சைக்ளோபீடியால இருந்து எடுத்துட்டு வரானுங்களா என்ன புக்கடா இல்ல இவங்க நம்ம தோழரானது நம்மள விர்ச்சுவல் வாரியர்ஸ் திட்டுறாங்க. இவங்க எல்லாம் வந்து எப்படின்னா அந்த ட்வீட் நிஞ்சாஸ் மாதிரி உட்கார்ந்துட்டு ட்வீட்லயே அப்படி அட்டாக் பண்ணுவாங்க சதக்குன்னு கொய்யால. ப்ரோ அவங்களுக்கு தெரிஞ்சது ஒன்னே ஒண்ணுதான். என்னதான் இருந்தாலும் அவங்களுக்கு அந்த படத்துல சொன்ன கொடுத்த 200 ரூபாய்க்கு நீ இன்னைக்கு டிவிக்கே ஒரு கடி அவ்வளவுதான். அவங்களோட வேலை அதுதான். உண்டா அவங்களுக்கு காலங்காத்தால டெபாசிட் 200 போய் டிவிக்கு ஒரு கடி கடிச்சிட்டு வா. என்ன சரி கடிக்கிறீங்க சார் ஏன் கடிக்கிற போது அழுதுகிட்டே இருக்கீங்க? இல்லைங்க எங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி அமையவே அமையாதுங்கிறதும் தெரியுங்க என்ன பண்றது குடுத்து கடிக்கிறேன் உண்மையை நினைச்சு அழுகிறேன் அதேதான் அவ்வளவுதான் என்னோட அதேதான். வாழ்க்கை. ஹரிஷ் ப்ரோ இன்னொரு விஷயம் இது நீங்க நோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ ஏடிஎம்கே எப்படி இருந்தது, டிஎம்கே போட்டு என்ன அடி அடிச்சிருந்தாங்க. ஏடிஎம்கே எப்போ பிஜேபி அலையன்ஸ் வச்சாங்களோ இந்த ஏடிஎம்கே நான் சொல்லுது லீடர்ஸ் எல்லாம் விடுங்க, அந்த கட்சியில இருக்கவங்க அந்த ட்விட்டர்ஸ்ல இருக்காங்க அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பாத்தீங்களா ஃபுல்லா டவுன் ஆயிடுச்சு. அவங்க யாருமே இதுல வந்து சாட்டிஸ்ஃபைடே கிடையாது கம்ப்ளீட்டா. தி ஹேட். ஏன்னா 4 இயர்ஸா வந்து 4.5 இயர்ஸா வந்து பிஜேபி அந்த அடி அடிச்சாங்க. சடனா இவர் போய் கட்சி அடமான வச்சுட்டு வந்துட்டாரு. இது கூட ஒரு மேட்டரா இருக்கலாம். இப்போ எல்லாரும் கேட்பாங்க ஏங்க நீங்க ஏடிஎம்கே கூட போலன்னு நம்மள கேட்கலாம், கொஸ்டின் பண்ணலாம். பட் வென் யூ ஆர் இவ்வளோ வீக்கா நீங்க எப்ப வேணா டிஎம்கே கூட போய் சேர்ந்துற மைண்ட் செட்ல இருக்க ஒரு கட்சி கூட எப்படி நம்ம போய் சேர முடியும்? சரியா இன்னைக்கு இல்லைனாலும் நான் இன்னைக்கு உனக்காக நான் ஹெல்ப் பண்ணிட்டோ இல்ல அது மியூச்சுவல் ஹெல்ப் பண்ணு கூட வச்சுக்கோ. ஒரு கூட்டணியில இருந்துட்டு நாளைக்கு நீ எப்படி இருந்தாலும் என்னைக்கு வேணா பிஜேபி ஒரு அதட்டு போட்டானா பிஜேபி கிட்ட போயிடுவேன்னா அப்ப நான் எப்படி உன் கூட இருக்க முடியும்? அது நம்மளுக்கு செட் ஆகாதுல்ல. ஏன்னா நீங்க வந்து ஜெயிக்கிறதுக்காக வந்திருக்கீங்க. நாங்க ஜெயிக்கிறதோட சேர்த்து மக்கள் உண்மையான அரசியலை கொடுக்கணும்ன்ற ஒரு ப்ரோ அரசியல் மன்றத்தை மக்கள் ஏற்படுத்தணும். நம்ம மக்கள் இன்னொன்னு நலன் முதல் கரெக்ட் முன்னிலைமை இல்ல நம்ம வந்து முன்னிலைப்படுத்துறதே வந்து மக்கள் நலன் தான். இல்ல ப்ரோ இன்னொன்னு புரியுதா? கரெக்டான பாயிண்ட் சொல்லணும்னா என்ன பாயிண்ட் சொல்லணும்னா தளபதி என்ன சொன்னா நான் கூட்டணி வைப்பேன் ஆனா என் தலைமை ஏத்திட்டு வரணும்னா அது என்ன மீனிங்னா நான் எப்படி இந்த மக்களுக்கு ஆட்சி கொடுக்கணும் அந்த ஆட்சி தான் நான் கொடுப்பேன். நீ ஒரு கொள்கையை அதான். கொண்டுட்டு உன் கொள்கை பின்னாடி நான் வரமாட்டேன். நான் ஜெயிக்கிறதுக்கும் வரல. இங்க மக்கள் பணி பண்ண வர நான் ஜெயிச்சுட்டு நான் அவங்களோட கொள்கையை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இல்ல அவங்க பண்ற ரூலிங் எல்லாம் நான் பண்றதுக்கு ஆளு கிடையாது. நான் ஜெயிக்கிறனோ கண்டிப்பா இல்ல கிளியரா இல்லைங்க இவ்வளவுத்தெல்லாம் எக்ஸ்பிளைன் தேவையில்ல வரும். கிளியராவே சொல்லிட்டாரு என்னோட தலைமையத்தின் நீங்க ஆமா வந்தா அதான் வாங்க. சொல்றேன். ஓகேங்களா? இல்ல அதோட அதுதான் மீனிங் சொன்னேன். இதானே ப்ரோ. லைக் நம்ம அதுல தான் வந்து மக்களுக்கு என்ன பணி பண்ண வரோமோ அந்த பணி அக்செப்ட் பண்ணிட்டு வரதுதான் அந்த கட்சி கூட்டணி கட்சியா இருக்கணும். நான் எந்த கூட்டணிக்கும் போய் நீங்க அடி பணிஞ்சு தலைமையோ எங்க பாருங்க இங்க வந்து ஊழல் இதெல்லாம் இதுதான் வராரு. ஓகேங்களா? தலைமையோ இதுவோ இவரு இருக்கிற மாதிரிதான் பாத்தீங்கன்னா அது வந்து மீன் பண்றது. புரியுதுங்களா? ஏன்னா கூட்டணியில வச்சுட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாதி பொறுப்பு அவங்களுக்கும் கொடுக்குறோம்னு வைங்களேன். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து ஊழல் பண்றதை நம்ம தட்டி கேட்க முடியாத அளவுக்கு இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? ஏன்னா டாப் மோஸ்ட் அத்தாரிட்டி இவரா தான் இருக்கணும். ஸோ அப்பதான் பாத்தீங்கன்னா அது கரெக்டா இருக்கும். கரெக்டா இருக்கும். தடுக்க அதான் முடியும். கரெக்டா இருக்கும். ஓகேங்களா? அதான் கரெக்டா இருக்கும். குற்றங்கள்ல இருந்து நாட் ஒன்லி ஊழல் இங்க லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ ரொம்ப ரொம்ப மோசமா. ஐயோ இது வந்து என்ன பண்ற எக்ஸ்ட்ரீம் போறாங்க லெவல் ஜெயில போர் போட்டுருவாங்க ரொம்ப நாளை. போர். இல்ல அதுதான் சொல்றேன். இவங்க என்ன தெரியுங்களா அந்த கட்சி சப்போர்ட் இருந்தா என்ன வேணாலும் பண்ணலாம்னு ஒரு இது ஒண்ணு வந்து பாத்தீங்களா அது வந்து ரொம்ப கொடூரமா இருக்கு. அது இல்ல பார்த்துட்டு ரெண்டாவது வந்து அதுக்கு டிஎம்கே வந்து வந்தா லாண்ட வந்து இவங்க கையில வச்சுக்கிட்டு அது வந்து இன்னும் கொஞ்சம் எப்படி சொல்றது புதுசான ரவுடிகளையோ இல்ல வந்து இந்த புதுசா வந்து சமூக விரோதிகள்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஆளுகள் வந்து இவங்களே கிரியேட் பண்ற மாதிரி தான் இருக்குது. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து இவங்களோட ஏடிஎம்கே பீரியட்ல வந்து இவங்களோட அஜெண்டா என்ன இருந்துச்சு, ஸ்கூலுக்கு முன்னாடியே வந்து ஒயின் ஷாப் வச்சிருக்காங்க. ஒயின் ஷாப் எதுக்கு இவங்க வந்து தடுத்தது இந்த மாதிரி பேசுறதுக்கெல்லாம் காரணம் என்ன, ஸ்கூலுக்கு முன்னாடி உள்ள ஒயின் ஷாப் எல்லாம் அகற்றுனது காரணம் என்ன, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தவறான வழியில சென்றக்கூடாதுங்கிறக்காண்டிதான். அப்போ டேய் நீ ஒயின் ஷாப் வேணா எடுத்துக்க, மேக்ஸிமம் வந்து ஒயின் ஷாப் தான் எடுத்துக்கலாம். சொல்லிடுறேன். நீங்க சொல்ற நான் அக்ரி பண்றேன். ரவுடிங்க சப்போர்ட் இவங்களுக்கு எந்த இடத்துல தேவைப்படுதுன்னா இப்போ வந்து நம்மளே பாத்தீங்கன்னா ஒரு கட்சி கூட்டம் வைக்கிறோம்னா பாத்தீங்கன்னா தன்னெழுச்சியா வராங்க. ஓகேங்களா? நம்ம இது வேற. ஆனா அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா
அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணி ஆகணும். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மீடியால வந்து கொடுத்தாகணும். இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த கட்சி இங்க மீட்டிங் நடத்திருக்குப்பா, ஓகேவா? ம். அந்த மாதிரி கட்சிகள்லாம் இப்ப யாரு வருவாங்க? குவார்டருக்கு கோழி பிரியாணி கொடுத்தாலும் பாத்தீங்கன்னா அதை ஆர்கனைஸ் பண்றதுக்குன்னு ஒரு ஆள் வேணும்ல. இப்ப வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா. ஒருத்தர் அரெஸ்ட் ஆனாரு அந்த இதுல அண்ணா அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூல கூட பாத்தீங்கன்னா ஞானசேகரன் ஆமா பாத்தீங்கன்னா ஒரு கூட்டத்திலயும் பாத்தீங்கன்னா கூட இருப்பாப்புல. ஆமா அங்கதான் பிரியாணி அவர் கடை வச்சிருப்பாப்புல. ஆனா அவருதான் பாத்தீங்கன்னா அங்க லோக்கல்ல போயிட்டு எல்லாரையும் பாத்தீங்கன்னா ஆள் திரட்டுறது. நீங்க போன் பண்ணி இந்த 6 படத்துல காமிப்பாங்க பாத்தீங்களா, நாளைக்கு கட்ட வந்து கட்சி பஞ்சாயத்து மீட்டிங் இருக்கு வாங்கன்னு சொல்லிட்டு. கட்ட ஸோ பஞ்சாயத்து. அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அதாவது மீட்டிங் போடுறதுக்கும் அதே ஆளு, மீட்டிங்கை வந்து பாத்தீங்கன்னா ஆப்போசிட்ல கல்லெறியதுக்கும் அதே ஆளுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இவங்களுக்குள்ளார பாத்தீங்கன்னா ஒரு அதுக்காக தான் அது இந்த மாதிரி ஆட்கள்லாம் தேவைப்படுறாங்கன்னு வைக்கலாம். ஸோ அது அந்த வார்த்தைகள் மற்றபடி வந்து யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கே வந்து தெரியும். அதாவது முடிஞ்ச அளவுக்கு அந்த இன்டென்சிட்டியை கம்மி பண்ணுவாங்க. ரெண்டாவது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இவங்க லோக்கல் குண்டாஸா இருக்கனால பாத்தீங்கன்னா இவங்க நிறைய அந்த இந்த பிரச்சனைங்க பாத்தீங்கன்னா அவங்க வந்து என்ன சொல்றது ஒரு சில என்ன சொல்றது சட்டத்தை கையில எடுத்துட்டா ஒரு ஒரு ரவுடிசம் அது இதெல்லாம் அவங்க பண்ணுவாங்க, ஓகேங்களா? அது வந்து இவங்க கண்டுக்க மாட்டாங்க. இவங்கள சம்பந்தப்பட்ட ஆட்கள் இருந்தா அது வந்து பஞ்சாயத்து பண்ணி அதை பேசிக்குவாங்க. மத்தபடி அதுதான். பாத்தீங்கன்னா வேற யார் பப்ளிக் தானே பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லிட்டு பப்ளிக் என்ன பண்ணாலும் அவங்க கண்டுக்க மாட்டாங்க. சோ அந்த இல்ல திகிரிகள் தான் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சுத்துறது. நியூஸ்ல வந்து அவங்க மேல இந்த வந்து மாதிரி பாத்தீங்கன்னா இஷ்யூலாம் ஆக்ஷன் எடுக்கக்கூடாதுன்னு வந்து சொல்லிட்டு அது வந்து பாத்தீங்கன்னா போலீஸ்க்கும் ஒரு இது. ஸோ இதுதான் இங்க இருக்கு கட்டமைப்பு. இந்த கண்டிப்பா. கட்டமைப்பு முதல்ல காலி பண்ணுங்க, புரியுதுங்களா? ஏன் இல்ல பொதுமக்களுக்கே இது அச்சுறுத்தலா இருக்கு. சொல்லுங்க. அதான் இப்ப வந்து இப்போ பொதுமக்களுக்கு அச்சுறுத்தல விளைவிக்கக்கூடிய வந்து ஒரு ரவுடி வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணான்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து ரவுடின்னு சொல்லிடுவாங்க. இதை வந்து ஏதாவது ஒரு இது சாதியை வச்சிருந்தேன்னா சாதியை சார்ந்தவர்கள் சொல்லிட்டு அதை ஒரு இன்டென்சிட்டி கம்மி பண்ணுவாங்க. இதே வந்து அரசியல் கட்சியை சார்ந்தவங்க வந்து ஏதாவது ரவுடிசம் பண்ணாங்கன்னா அது வந்து கட்ட பஞ்சாயத்துங்கிறது அந்த இன்டென்சிட்டியை வந்து பேசுறது அந்த பேச்சிலேயே அந்த மீடியா வெளிப்படுத்துற விஷயத்துல இன்டென்சிட்டி கம்மி பண்ணிடுவாங்க. கட்ட பஞ்சாயத்துனா என்ன ஆக போகுது புரியுது உங்களுக்கு? அது வந்து அவங்க வந்து ஏதோ வந்து இந்த எப்படி சொல்றது இந்த நீதிக்காக போராடுறவங்க மாதிரி பஞ்சாயத்து பண்றாங்க, புரியுதா ம். உங்களுக்கு? அந்த இன்டென்சிட்டியை கம்மி பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி வார்த்தைகளுக்கு சப்ஜெக்டிவாவே வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணி அதோட இன்டென்சிட்டியை கம்மி பண்றது வந்து ரொம்ப முக்கியமான கேவலமான விஷயம். அது இந்த கவர்மெண்ட் வந்து ரொம்ப இல்லைங்க இதுல அதிகமா பண்றாங்க. மீடியாவும் ஒரு சில இல்ல உடைச்சு பேசினா இல்ல மீடியாவும் ஒரு சில ரோல் எல்லாம் பண்ணுங்க. எப்படின்னு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி 3 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அது இயர் எனக்கு பர்டிகுலரா எனக்கு தெரியல, ஓகேங்களா? அது வந்து மேபி போன ஆட்சியில கூட இருக்கலாம். இந்த கோவிட் டைம்ல தான் என்னன்னா இப்போ ரோட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தன் என்ன பண்றான், ஆளு வந்து பாத்தீங்கன்னா சைக்கோ மாதிரி இருக்கான். ஆனா இது கொஞ்சம் பைக் எல்லாம் திருடுறோம், ஓகேங்களா? அவன் என்ன பண்றான் ரோட்ல வந்து பாத்தீங்கன்னா நைட்டு இந்த 10 மணி 12 மணின்னு போறவங்கள வந்து நடுவுல வந்து பாத்தீங்கன்னா கம்பியை கட்டி எதிர்க்க ஒரு பள்ளம் ஒண்ணு வெட்டிடுறான். அது வந்து பாத்தீங்கன்னா அது அது சேனல்கள்லயே வந்துச்சு, ஓகேங்களா? அதனால ஆமா தான் இந்த நியூஸ் சேனல் பாலிமரி எல்லாத்துலயும் வந்துச்சு. என்னன்னா போறவங்க வந்து அந்த கழுத்துல இது வெட்டுப்பட்டு அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க கீழே விழுறவங்க மேல தலையில கல்ல தூக்கி போடுறான். கல்ல தூக்கி போட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் பைக்கை திருடிட்டு போயிடறானுங்களா, அந்த இடத்துல அவன் இது பண்ணிடுறான், ஓகேங்களா? சோ அதை வந்து மீடியாவே இது எப்படி கவர் பண்ணுதுன்னா பைக் திருடன் அவனை வந்து பிடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பைக் திருட மாட்டிக்கிட்டான். அவன் அங்க ஆக்சுவலா அவங்க மெயினா பாத்தீங்கன்னா அதோட பெரிய கிரைம் பண்ணது வந்து கொலை. ஆனா அதை வந்து பாத்தீங்கன்னா ஹிடன் பண்ணி அந்த பைக் திருட இல்ல மட்டும் பாத்தீங்கன்னா இன்னொரு இது பண்ணி இன்னொரு போடுறாங்க. இன்னொரு வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு இன்னொரு வார்த்தை ஒரு யூஸ் பண்ணுவாங்க கிட்ட வந்து இந்த ஆஹ் மாதிரி வந்து உம் ஹார்ஷா யூஸ் பண்றாங்க எல்லாத்தையும் வந்து புள்ளிங்கோ ட்ரெண்ட் செட் பண்ணுவாங்க. ஓகே இவங்க எல்லாம் வந்து ஒரு உம் ஜாலியா பண்றாங்கப்பா. இல்ல நான் அந்த அந்த இதுக்காக நான் சொல்லலைங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு இஷ்யூ ஒன்று நடக்குது, ஓகேங்களா? ஒரு கிரைம் பர்டிகுலரா பாத்தீங்கன்னா மேஜரா இந்த கொலை அசால்ட் இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னா அதை வந்து மீடியா வந்து எந்த அளவுக்கு வந்து திரிச்சு இது பண்ணி புரியுது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டை வந்து பாத்தீங்கன்னா அடிச்சு கைகாலெல்லாம் உடைச்சி ரொம்ப இது பண்ணி போலீஸை பாத்தீங்கன்னா இது பண்ணுதுன்னு வைக்கலாம். லேசான தடியடி ஆஹ் இல்லைன்னா பாத்தீங்கன்னா விரட்டப்பட்டனர், புரியுதுங்களா? சிறு இதோட காயங்களோட இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவன் சில போராட இஷ்யூல வந்து வந்திருப்பான் ப்ரோ, பாத்தீங்கன்னா அவனை அடிச்சு சமூக துரத்தி விரோதின்னு சொல்றது. உம் இல்ல மண்டையே உடைச்சிருப்பாங்க. இல்ல சமூக விரோதின்னு சொல்றது அது வேற. இது நான் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா அது எந்த அளவுக்கு வந்து டைலூட் பண்ணி பண்ணணும் சொல்லணும்னு கண்டிப்பா ஒரு இது ஒண்ணு டைல்யூட் இருக்கு பண்றது பாத்தீங்களா? இருக்கும். அது அது வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்க விலை போன மீடியாக்கள் அது வந்து எப்பயுமே ஆட்சியில் இருக்கவங்களுக்கு வந்து வெண்சாமரம் விஷயம். எனக்கு என்ன ஒரு இதுன்னா இப்ப நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளே தளபதியே ஆட்சிக்கு வந்தா கூட பாத்தீங்கன்னா என்ன சொல்றது இந்த மீடியா நம்ம வந்து அந்த அளவுக்கு இதெல்லாம் பண்ண போறது இல்ல. தளபதி வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து இவங்கள மாதிரிலாம் பண்ண போறது இல்ல. அவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து என்ன ஆட்சி பண்ணணுமோ அதை பண்ணுவாரு. ஆனா இவங்களோட வேலை என்ன தெரியுங்களா, காலங்காலமா பாத்தீங்கன்னா யாருக்காச்சும் சொம்படிச்சு இவனுக்கு பழகிட்டாங்களா மீடியா வந்து பாத்தீங்கன்னா
இவனுங்க வந்து பாத்தீங்கன்னா வாலண்டரியா பாத்தீங்கன்னா போயிடுவானுங்க. டேய் ஏன்டா போயிருங்க, எதுக்குடா போயிருங்க, அதான் எனக்கு ஒரு மாதிரி இதுவா இருக்கு. கண்டிப்பா. ஸோ அதையும் பண்ணுவாங்க இவனுங்க. ப்ரோ இந்த ஆட்சியில இல்ல இருக்கிறவங்களுக்கு. இந்த மீடியாவோட விஷயங்கள்லாம் சிலதெல்லாம் நம்மளுக்கே பாக்குறப்ப சிரிப்பா இருக்கும். அதுல நான் வந்து மெயினா நோட் பண்றது என்னன்னா, நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா பார்த்திருப்பீங்க. இப்போ நம்ம டிவிகே மீட்டிங் மக்களுக்கு பொதுமக்களுக்கு இடையூறு செய்தார்கள் அப்படின்னு போடுவானுங்க. நம்ம பார்க்கவே இல்ல இல்ல சிரிப்பா இருக்கும். டேய் மக்களே இல்ல மக்களே நாங்க தானே பார்க்க வந்திருக்கோம். நீ இன்னும் எந்த மக்களுக்கு வந்து இடையூறு செய்ய அங்க இருக்க மக்களே நாங்க தான். எந்த மக்களுக்கு இல்ல இல்ல அது இல்ல இன்னைக்கு போட்டாங்க, இது இன்னைக்கு ஆமாமா போட்டாங்க. நான் அததான் பார்த்தேன், சொல்றேன். ஒரு சஃபிக் நியூஸ் போட்டிருந்தாப்ல சேனல் ஒண்ணு பார்த்தேன். 10ஆம் வகுப்பு மாணவர்கள் தேர்வை வந்து குறுக்கிடுறாங்க அப்படின்னு. டேய் அது எக்ஸாம் வந்து முடிச்சு இங்க எல்லாத்துக்கும் எக்ஸாம் முடிச்சு அதான் எக்ஸாம் இது முடிச்சு எல்லாத்துக்கும் முடிஞ்சிருச்சுடா. நீ யாரா 10ஆம் வகுப்பு யாரா எக்ஸாம் எழுதிட்டு இருக்கா? இதெல்லாம் என்ன மாதிரி இருக்கு பாருங்க நெரேட்டிவ். எப்படியெல்லாம் யோசிச்சு என்ன பண்ணணும், நெகட்டிவா ஃப்ரேம் எனக்குலாம் பண்ணணுமோ. சரியான சிரிப்பு. சொல்லுங்க ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. இல்ல நான் ஒண்ணும் இல்ல நீங்களே இப்படி கிளம்புறேன். யோசிக்கிறீங்க. அலெக்ஸ் நீங்களும் பாத்துக்கோங்க, பேசுங்க, கரெக்டா பேசுங்க, பாயிண்ட்ஸ் கரெக்டா பேசுங்க, பாத்துக்கோங்க. பாய் ஓகே. பாய். பாய் பை ப்ரோ. ப்ரோ பாய். ரெண்டாவது விக்னேஷ் ப்ரோ, நான் என்ன சொல்ல வந்தேன்னா இந்த ப்ரீவியஸ் இது நம்ம சொன்னோம்ல, அதாவது இவ்வளவு ஈஸியா ஜெயிச்சுட்டாங்க, அந்த ஏடிஎம்கே வந்து அவ்வளவு பவர்ஃபுல்லாவே இல்லைன்னு ஸ்டார்டிங் பீரியட்ல, இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி அவ்வளோ வீக்கான ஏடிஎம்கே ஜெயிக்கிறதுக்கு ஜெயிச்ச எத்தனை சீட் வித்தியாசத்துல ஜெயிச்சாங்க ஞாபகம் இருக்கா? டிஎம்கே வந்து செக்யூர் பண்ணி இப்பதானே சொல்றீங்க, 21 தானே ஆமா. சொல்றீங்க. 6% இவங்க ஆக்சுவலா 159 votes 6 தான். வந்துச்சு. இல்ல அதான் இல்ல அவ்வளவு வீக்கான இல்லைங்க, இல்ல 43 இல்ல 40. ஒரு நிமிஷங்க. சொல்லுங்க சார். இவங்க வந்து பாத்தீங்கன்னா கூட்டணியோட பாத்தீங்கன்னா இவங்க டிஎம்கே வந்து 43 ஐ திங்க் நினைக்கிறேன். 43 44 அவங்க 39. நெக் டு நெக் அந்த 3-4% தான் பாத்தீங்கன்னா டிஃபரெண்டே வந்துச்சு. ரொம்ப ப்ரோ அதிகமா இவங்க இல்ல. அதாவது டிஎம்கே அவங்களால தோத்தது அவ்வளவு இது கஷ்டம் இல்ல, அவ்வளவு இல்ல கஷ்டப்பட்டு ஜெயிக்க முடியாம எவ்வளவு லேசான வெற்றியை கூட மொத்த ஜெயிச்ச இதை வந்து 159 70 தான். வருஷத்து இல்லப்பா, ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். 70 வருஷ கட்சி 70 வருஷ கட்சின்னு ஓகேங்களா. ஆனா பாத்தீங்கன்னா அவங்க கட்சி தலைவர் கலைஞர் செத்ததுக்கே பாத்தீங்கன்னா எடப்பாடி கிட்ட போய் ஊந்து கிடந்தாங்க. ஓகேங்களா, அவர்கிட்ட போய் கெஞ்சிட்டு, அதாவது அந்த மனுஷன் சாகும் போது கூட இந்த ஜனங்க வந்து அவர் வந்து ஒரு ஆட்சி கட்டில கூட பாத்தீங்கன்னா வைக்கல. அதுதான் இவங்களோட ஒரு நிலைமை. என்னமோ 70 வருஷமும் இவங்க தான் ஆட்சியில இருந்த மாதிரி. இவங்க ஜெயிச்சது, இவங்க ஆரம்பிச்ச திமுக ஜெயிச்சது காரணமே எம்ஜிஆர் தான். புரியுதுங்களா? அதே எம்ஜிஆரை என்னென்ன விமர்சனம் பண்ணாங்கன்னு ப்ரோ சொல்லிட்டு இவங்களுக்கு என்ன ப்ரோ எல்லாருக்குமே சொல்றீங்க? தெரியும். அண்ணாக்கு பொக்கடா வாங்கி கொடுத்தே கட்சி வாங்கினவங்க ப்ரோ இவங்க. அந்த பொக்கடா வாங்கி கொடுத்த 2 ரூபாயிலே எட்டனா ஏங்க திரும்பினாங்க ப்ரோ. இதே இல்லைங்க, அதான் சொல்றேனே. இதே இவரு என்னது அண்ணாதுரை 60 அதான் 69ல இறந்தப்ப பாத்தீங்கன்னா, அப்ப அன்னைக்கு நெடுஞ்செழியனரா இல்ல கலைஞரான்னு வந்தப்ப பாத்தீங்கன்னா இதே இவரு தான், எம்ஜிஆர் தான் பாத்தீங்கன்னா அவர் வந்து கலைஞர் இருக்கட்டும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து எது சொல்லியிருக்காரு. ஆனா அதே எம்ஜிஆர் முதுகுலயே பாத்தீங்கன்னா முதுகுல குத்துனார் பாத்தீங்கன்னா, அது ஆமா ஆமா 71 72ல வந்து பாத்தீங்கன்னா ஒன்னும் இல்லைங்க. இந்த இதுக்கு பேர் என்னதான் அந்த அஹ், என்ன இது சுகாதாரத்துறை சுகாதாரத்துறை கேட்டுக்காரு மனுஷன். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனை பண்ணி அவர் வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு கட்சியை விட்டு இது பண்ணி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க 3 ஆட்சி இவங்க கூப்புல உட்காந்து அதுக்கப்புறம் பாவம். அதுக்கும் அதுக்கப்புறம் அந்த பாவம் அந்த அம்மா வேற எம்ஜிஆர் வந்தாங்க. வந்து அப்போஸ் பண்றேன்னு சொல்லிட்டு அந்த அப்பயுமே வந்து அதே வார்த்தை தான், அதே வெப்பன் தான். கூத்தாடி, இவர் நடிகர், இவருக்கு என்ன இல்ல தெரியும், நீங்க இவருக்கு நினைச்சு இவரோட பாருங்களா, தொடர்பு என்ன எம்ஜிஆர் தெரியுமா? இல்ல அப்பையில இருந்தே எம்ஜிஆர் வந்து இருந்த வரைக்கும் சொல்லுங்க. இவங்களால வர முடியல. எம்ஜிஆர் இருந்த வரைக்கும் இவங்களால வர முடியல. 91ல அவங்க ஜெயலலிதா அம்மா வந்து பாத்தீங்கன்னா 91 to 95 அவங்க மேல உள்ள வெறுப்புல மறுபடியும் இவங்களுக்கு போட்டாங்க. எப்பயுமே இவங்களை நம்பிலாம் போடல. அதாவது பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாக்ட்லி கேட் இருக்கும் பாத்தீங்களா. அதாவது பாத்தீங்கன்னா ஒரு எப்படி ஆக்சிடென்டா சொல்றது, ஜெயிச்சிட்டானுங்க சரி ப்ரோ ஓகே இவனுங்க. வேற ஆப்ஷனே இல்லாம ஆக்சிடென்டா போய் இங்க போய் விழுந்துட்டோம். இல்ல இவங்க ஜெயிச்ச எல்லாமே வந்து ஆக்சிடென்டல் இதுதான். அதாவது மக்கள் வந்து ஒண்ணு வந்து இப்படி ஜெயிப்பாங்க, அதாவது ஒரே டைம்ல வந்து ஜெயலலிதா பீரியட்லயே வந்து இருந்து சரி ஒரு மாற்றம் வரட்டுமே அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ஜெயிப்பாங்க. ரெண்டாவது என்னன்னா இவங்க வந்து எப்படி சொல்றது, அது கூட சரியான தலைமை இருக்காது. இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த டைம் 2021 தலைமையே சரியில்லை, பெரிய தலைவர்கள் யாரும் இல்ல, சரி போடா போகுது டிஎம்கே என்னமோ ஸ்டாலின் மகன் ஆனா கலைஞர் நரோட்டோ மகன். இல்ல, இன்னொரு விஷயம் நரோட்டோ, எனக்கு வந்து இந்த ஆஃப்டர் கோவிடுக்கு அப்புறம் தான் பார்த்தேன். ஏன்னா அந்த இது எப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஜெயலலிதா அவங்க இறந்தாங்களோ அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா இவங்களோட ஐடி விங்கு கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ட்ராங் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா ஏடிஎம்கே வீக் ஆச்சு, பிஜேபியோட இன்புட்ஸ் நிறைய இருந்துச்சு, அவங்க டைரக்டா வந்தாங்க. உங்களுக்கே தெரியும். அப்போ மக்கள் மனசுல வந்து எங்க இல்ல வீட்டுல வந்து சொல்லிடுறேன், இல்ல இதை சொல்லிடுறேன், சொல்லுங்க இல்ல இதை சொல்லிடுறேன்.
மீத்தேனி 8 வழி சாலை, அப்புறம் பார்த்தீங்கன்னா நியூட்ரினோ, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெர்லைட் இஷ்யூ வேறு நடந்துச்சு, ஜல்லிக்கட்டு இஷ்யூ வேறு நடந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்துலயுமே பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பிஜேபி தான் பண்ணிட்டு, கூட்டணி கட்சி வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே இதில் இன்வால்வ் ஆயிருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து யாரு இவங்களோட ஒரு ஐடி விங்க வந்து இவங்க கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டாங்க. அந்த டைம்ல வந்து சமூக ஆர்வலர்கள் மாதிரியே பார்த்தீங்கன்னா டிஎம்கே காரங்க வந்து நிறைய பேர் வந்து பூந்துட்டாங்க ரைட்லா. ஸோ இல்ல ரெண்டாவது அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் இன்னொன்னு வந்தாங்க. பண்ணாங்க, சமூக ஆர்வலரை வந்து ஆஹா காசுக்கு வாங்குனாங்க. புரியுதா உங்களுக்கு? இல்ல அதை ஹையர் பண்ணாங்க, அது வேற விஷயம். நான் சொல்ல வர்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, நான் எல்லாம் சின்ன வயசுல இருந்து பாத்தீங்கன்னா டிஎம்கே தாங்க, எங்க வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா டிஎம்கே தாங்கன்னு சொல்லிட்டு இப்ப கூட பாத்தீங்கன்னா நிறைய பேர் வராங்க பாத்தீங்களா. அதெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் மெஜாரிட்டியா இருக்கிற மாதிரி எல்லாம் காமிச்சிட்டாங்க. எனக்கு அப்புறம் உங்களுக்கு தோணுச்சு, ஏன்ப்பா இவ்வளவு தரம் டிஎம்கே ஃபேமிலி இத்தனை வருஷம் இருக்கீங்க, அப்புறம் ஏன்ப்பா வந்து மூணாவது கட்சியெல்லாம் உட்காந்துருக்கீங்க, அதுவும் இல்லாத பாத்தீங்கன்னா அந்த என்ன சொல்றது மைனாரிட்டியெல்லாம் உட்காந்துருக்காங்க பாத்தீங்களா. எனக்கு அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அப்பா இத்தனை எந்த இவ்வளோ தூரம் எந்த சொல்றீங்க. டைம்லாம் டிஎம்கே இல்ல ஆட்சிக்கு வருதோ அதுக்கு நெக்ஸ்ட் டைம் ஜெயிச்ச சரித்திரமே இல்ல. இவங்களோட ஆட்சியோட லட்சணம் அதுதான். இது எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்க ரொம்பலாம் தேடத்தவனா இதான் ஹிஸ்டரி, டிஎம்கேட ஹிஸ்டரி இதுதான். இந்த ஆட்சியும் அதுக்கு அதுக்கு வந்து அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான். இவங்களும் அதே தான் பண்றானுங்க, அதே ஃபார்ம்லாம் ரொம்ப மோசம். கலைஞர் இருக்கிறதுல அது கொஞ்சமாவது நாலேஜபிளா ஏதோ 2-3 பண்ணிட்டு அதை புகழ்ந்து பேசுவாங்க. இங்க பண்றதெல்லாம் கோமாளித்தனம். இல்ல நாலேஜ் இல்ல இல்லைங்க, நாலேஜ் எல்லாம் கிடையாதுங்க. அவருக்கு வந்து எப்படி கணக்காட்டாத அடிக்கணும்னு தெரியும். இவங்க என்ன மாட்டிக்குவாங்க. இன்னொன்னு எனக்கு இந்த ஆஹ் இந்த விஷயம் ப்ரோ, நீங்க எந்த நியூஸ் ரிப்போர்ட்டர் இல்ல இந்த நியூஸ் சேனல் அது போய் பாத்திருக்கீங்களா? செந்தில் பாலாஜி தம்பி எஸ்கேப் ஆனாரு, அவரு வந்தாரு, அதை பத்தி கேட்டானுங்களா? இல்ல ஞானசேகரனுக்கு வந்து கை கட்டு கால் கட்டு போட்டாங்க, இல்ல ஏங்க இல்ல இவ்வளவு நேரம் அதுதானங்க சொல்லிட்டு இதெல்லாம் நம்ம இருந்தேன். எதிர் அவங்க எல்லாம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா விலை கேட்க போயிட்டாங்க. அதுதான் மாட்டீங்க, ப்ரோ. என்ன இந்த போயிட்டாங்க. ஞானசேகரனுக்கு வந்து கையும் காலும் கட்டு போட்டு கார்ல உட்காந்தாருப்புல, 1 மாசம் கூட இல்ல 2 வாரத்துல கோர்ட்ல நடந்து ஜாலியா வர்றாருப்புல கட்ட ஊத்துட்டு. எப்படிப்பா மேஜிக்க? அதெல்லாம் வந்து எந்த இல்ல இல்ல ஃபாரின்லடா எக்ஸ்ட்ரீம் ஹீலிங் ட்ரீட்மெண்ட் பவர் கொடுத்தீங்க? அவங்களுக்கு வந்து. யாருங்க இல்ல அந்த அவங்களுக்கு வந்து சாரு? இயற்கையாவே யார் வந்து அவர் ஃபோன் பண்ண முயற்சித்தாரு? இய- அதையே வந்து அதான் சொல்லுங்க. இயற்கையாவே வந்து அவர் உடம்புல வந்து அந்த மாதிரி சத்து இருந்திருக்குன்னு சொல்லிடுவாங்க. கேட்டா எந்த யார் அது சார்னா, சாரா எந்த சாருன்னு கேட்டுருவானுங்க. எப்ப அந்த இல்ல மாதிரி வார்த்தையே வரலையே இல்ல அப்படின்றானுங்க. நேரு வச்சிருக்க கஸ்தூரி ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட்டா? எந்த ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்தான்னு கொஞ்சம் சொல்லுங்க, நாங்களும் யூஸ் பண்ணிக்கிறோம். 1 மாசத்துல கை ஆமா கால்லாம் நடந்து ஆமா ஜாலியா நடக்கிறாரு. சாரு இல்ல சாரு ட்ரிபிள்ஆர்ல வர்ற ராம் சார்னு அப்படியே துணியை தூக்கி கட்டின உடனே பறப்பாரு. எதுக்கு? என்ன நாடகம் இல்ல பண்றா இது? எப்படி இருக்கு பாரு ஏமாத்து வேலை. ஒருத்தனை அடி கை கால் உடஞ்சவன எப்படிடா கோர்ட்ல நீ 1 மாசத்துல நடந்து வர? 2 கையும் கட்டல காலு கட்டல. இப்போ ஒண்ணும் இல்ல விக்னேஷ் ப்ரோ, கடலூர்ல போய் ஒரு கட்டு போட்டு ஒரு போட்டோ எடுத்து அனுப்பிச்சிருங்க, நாளைக்கு காலைல ஜாகிங் போங்க, அவ்வளவுதான். இந்த ராணுவ விடுதலை வருமா ப்ரோ? அந்த மாதிரியா ப்ரோ? அதே மாதிரிதான் அதே மாதிரிதான் இதுதான்டா சினிமா. இதான்டா சினிமா. இதெல்லாம் கேட்க மாட்டானுங்க. இல்ல விக்னேஷ் கோவிட் டயத்துல வந்து ஸ்டாலின் வந்து அவ்வளவு இதா இல்ல. உண்மையிலே ஸ்டாலின் வந்து அப்ப தெரியல, ஒண்ணும் இல்ல அப்ப வந்து இது பண்ணாங்க, ஒரு இது பண்ணாங்க தெரியுமா, ஸ்டாலின் தான் வராருங்கிற விட ஸ்டாலின் வந்து கலைஞரோட மகன், ஸ்டாலின் இஸ் இது டேஞ்சரஸ், மோஸ்ட் டேஞ்சரஸ் தென் கலைஞர், அப்படி இப்படின்னு ஒரு டைரக்டிவ் வந்து அந்த ஐடி செட் பண்ணாங்க. அது சரியான பண்ணியா போச்சு. இல்ல அது செம்ம பண்ணியா போச்சு அந்த டைத்துல. இல்ல கேக்குற இல்ல சத்தியமா நேச்சராவே சிரிப்பு வருது. அதுதான் எனக்கு வந்து புரியவே இல்லை, என்னடா இது இப்ப நான் எதுக்குடா இப்படி வந்து ப்ரொமோட் பண்றாங்க. இப்போ வந்து ஒரு முதலமைச்சர் கேண்டிடேட்னா அதை வந்து எப்படி ப்ரொமோட் பண்றதுன்னு ஒரு விஷயம் இருக்குது. இவர் வந்து இந்த விஷயங்களை செஞ்சிருக்காரு, இந்த மக்களுக்காக இவ்வளவு போராட்டங்கள் நடத்திருக்காங்க. இன்னும் விரைவில் கட்டுமரம் மாதிரி அங்கேயும் ஒரு ஏதாவது ஒரு நிக்நேம் ப்ரோ நீங்க டேஞ்சர்ன்றீங்களே, ஒரு ஹேண்டிகப் அவர் வேர்ல்ட் கப் வின் பண்ண இந்தியாக்காகன்னு சொல்லிட்டு 2 கப்பை காமிச்சு அவர்தான் ப்ரோ இவங்க டேஞ்சர் எல்லாம் பயங்கரம். இல்ல இது எப்படி இருக்குதுன்னா, இல்ல இந்த சலார்ல லயன், சீட்டா, டைகர் எல்லாம் டேஞ்சரஸ், ஆனா ஜுராசிக் பார்க்ல இல்ல, ஏன்னா டைனோசர் அங்க இதுன்னு பெரிய பெரிய பில்டப் இருக்கு. டைனோசர் முதல்ல இந்த காலத்துல டைனோசர் அழிச்சிடறான்ற அந்த மாதிரிதான் அங்கே கலாச்சாரம். அது எப்படிமா இருக்கு? 2 கோயில் பத்திலுமே பாண்டி புல்லட் பாண்டி அதான் 2 கப்பு குத்து ஏமாத்துக்கிட்டு 2 பேரும் ஏமாந்து அது வெளியில வந்து உங்க செக்யூரிட்டி லெவலும் உங்களோட இன்டெலிஜென்ஸ் லெவல் வேற ஒரு கப்பு ஒரு உளவுத்துறையை கேட்டிருந்தா ஒரு செகண்ட்ல கொடுத்துருக்க போறானுங்க தகவல். ஒரு போட்டோ நம்ம அவதான் வருவான். இல்ல ப்ரோ சாமி வருவான் கூட்டுவான். இல்ல பிரணவ் வந்திருக்கான் இப்பதான், ஹரிஷ் ப்ரோ சொல்லிட்டு போனாரு. பிரணவ் என்ன ஏதா கேஸா? இல்ல ப்ரோ எப்படி இருக்கான்னு
10 நிமிஷம் நிறுத்திடலாம். ஏன்டா எங்க போற? நைட் ஷிஃப்ட். ஓ நைட். சண்டே அதான் ஊர்ல இருந்து வந்த உடனே ஷிஃப்ட் போறோம். சண்டே நைட்டா? சாட்டர்டே நைட் ஷிஃப்டா? சாட்டர்டே நைட். அவன் நைட்டு பகலா உழைப்பாங்க. ஆக்சுவலா எனக்கு ஃப்ரைடே தான் ப்ரோ லீவு. இல்ல இல்ல விக்னேஷ் ப்ரோ, இங்க எல்லாரும் பிரெயின் வாஷ் பண்றீங்க. அங்க இல்ல, அங்க போயிட்டு டிஎம்கேன்னு டைப் பண்ணி தர போறாங்க. மேனேஜர் பாப்பா என்னடா இது. இல்ல எனக்கு சீன் ஆஃப் வந்து ஃப்ரைடே தான் எனக்கு. இல்ல என்ன இது சிவில் மெக்கானிக்கல் மாதிரியா? இல்ல பிபிஓவா? ஏதா ப்ரோ? இல்ல எந்த ஃபீல்ட்ல ஒர்க் பண்றீங்க? விக்னேஷ் சொல்லு ஷாம். இல்ல ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு டைரக்டர் ஒருத்தர் சுத்தி நிப்பானே இந்த ஸ்பேஸ்ல, காணோம் அவனை. இல்ல இல்ல தெரியாதா? இல்ல அந்த டைரக்டர் விக்னேஷ்ன்ற ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கிட்ட வந்துட்டு நடுவுல பேசியிருந்தாரு. நானும் வந்து பாத்துருந்தேன். அதான் ஆஃப்லைன்ல தெரியாது, ஆன்லைன் இல்ல, ஆஃப்லைன். கலசி ஒரு சீப்பு மாதிரியே பண்ணவனா. ஆனா இல்ல பாத்தீங்கன்னா ஷாம் இல்லடா, இவர் பக்கத்துல பாக்கும்போது எனக்குலாம் இந்த ஜாமெண்ட்ரி பாக்ஸ் திறந்த உடனே பென்சில் ரப்பர் ஒன்னா தான் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இது. சத்தியமா இல்ல போஸ்ட் இது இந்த தெய்வ திருமகள்ல சந்தானம் சொன்னா என்னடா ரூமுக்குள்ள இருந்து ஜெயின் ராபர்ட்டா வருது அந்த மாதிரிதான் திடீர்னு வரான். அவனை டைரக்டர்னு எல்லாரும் கேட்க வைக்கிறதுக்கு அவன் என்ன இல்ல சாமி ஹைலைட் தருவான். விக்னேஷ் வாங்கிட்டு வந்து டேய் கீர்த்தனை திரும்புடா, நீயே பேசிக்க. சரி அவன் டைரக்டரோட இது அவன் டிராக்கர்டா. அவன் டிராக்கரு டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லாமே வருது. அதான் இந்த இல்ல இப்ப கூட ஒரு குப்பை படத்துல ஒரு டைலாக் வந்து மொத்த மலேசியாவா வருதாண்டா, அந்த மாதிரி மொத்த இதுவும் வருதான். அசிஸ்டன்ட் டைரக்டர் கடிச்சிட்ட பாத்தியா ப்ரோ? நல்லா தான் இருந்துச்சு ப்ரோ. எலிவேஷன் அத பத்தி இங்க இல்ல படம் நல்லா இருக்கு. ஆனா நாளைக்கும் இது நடக்கும். தளபதி ஒரு தான். அதுக்கப்புறம் தான் இன்னைக்கு நைட்டு டிசைன் பண்ணி நாளைக்கு காலைல ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி வருவானுங்க பாரு அவுட்புட். இதை என்ன பண்ணலான்ட்டு இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா வீடியோ உட்காந்து ஒட்டிக்கிட்டு நாளைக்கு வந்து நம்பால் பாரு இதை தாண்டா இவ்வளவு நேரம் ஒட்டிருந்தீங்களா போங்கடா அப்படின்னு தூக்கி வீசிடுவாப்ல. அதான் சொல்றேன், இதான் ஒட்டிருந்தீங்களா எல்லாரும் போங்கடான்னு போட்டு போறாரு. நீ உட்காந்து கிரியேட் இல்ல ஏதாவது யோசிப்பானுங்க. கார் டயரும் காத்துக்குது, என்ன தேர்ந்தெடுத்து அதான் ஒண்ணுத்தையும் அதான் யோசிப்பான். ஏதாவது சின்ன சின்ன சில்லு சின்னது. இந்த இது என்னது வல்லானுக்கு புல்லுமா இது அந்த படத்துல தானே கோடு போட்ட சட்டை இல்ல. இதுல அறிவாலை எல்லாம் இந்த அளவுக்கு உஷாரா இருக்குன்னா இந்த நேரத்துல இதான் விஜய் மேல கை வச்சேன்னு வச்சுக்க மொத்தமே ஆப்போசிட்டா திரும்பிடுவானுங்க. ஆல்ரெடி நம்ம கட்சி நாசமா போயிருக்குது, புரியுதா? விஜய தொட்டன்னு எடுத்துக்க அங்கதான் அதான் விஜய்க்கும் பாசிட்டிவ் ஆயிடும். ரெண்டாவது டோட்டல் அந்த ஹேட்டும் வந்துடும். அதனால இப்ப உஷாரா இருக்கானுங்க. இதெல்லாம் இவனே அந்த ஸ்டேஜ்லயே வந்துட்டு அந்த சிவாஜி இதெல்லாம் சொல்லியிருப்பானே, இதான் எங்க அப்பாவை தாத்தாவை வந்துட்டு எங்க வாய் அடிச்சுக்கிறாரு, இல்லைன்னா வந்துட்டு நீங்க வேற மாதிரி ஆயிடுவீங்கன்னு. அப்ப எங்களை மட்டும் என்ன? எனக்கு புரியல. அதான் நான் எல்லாருக்கும் வாய் இருக்குடா, எல்லாருக்குமே வாய்க்குது, எல்லாம் பேசுவானுங்க. இவங்களை எப்படி தெரியுமா? தனக்குதான் வாய் இருக்கு, தனக்குதான் ஆச்சுன்னு இருக்கானுங்க. முதல்ல ஏடிஎம்கே என்னாச்சுன்னு தெரியல. உண்மையில சர்க்கார்ல சொல்லிருப்பாரு விக்னேஷ் எதிர்க்க ஆளே இல்ல பத்தியா. இல்ல மச்சான், அதான் எதிர்க்க ஆளே இல்லங்கிறதுதான் ஜனநாயகத்தோட மிகப்பெரிய ஆபத்து. ஏடிஎம்கேக்குள்ளேயே அடிச்சுக்கிறானுங்கடா, அவனுங்களாலேயே தாங்க முடியல இந்த கூட்டணி. இல்ல இவனுக்கு அந்த திமிரு அந்த இருந்துச்சு பத்தியா. என்ன எதிர்க்க அதான் இல்ல இந்த கலைஞர் பேசிருப்பாரு, என்ன உன்னால கூட அடி முடியாது, விக்னேஷ் உன்னால கூட இல்ல. இல்ல விக்னேஸ்வரா இல்ல நைட் ஃப்ரெண்டு கூடுவான்னு அதான் அவங்க அம்மா விட்டாங்கதான். இல்லப்பா நம்ம வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து டிஎம்கே எந்த அளவுக்கு கேவலமானவங்கன்னு சொல்றோம். அதாவது இப்ப வந்து கலைஞரை அவர் வந்து அவரோட ஊழல அதே இதை பேசுறோம் வைங்களா, அவரோட பிறந்த நாள் அதே இதை வருதுன்னு வைங்களா. இப்ப வந்து அந்த டேட்ல வந்து நம்ம பசங்க பெருசா வந்து இது பண்ணுவாங்களான்னா அது கிடையாது, ஓகேவா? கண்டிப்பா வாழ்த்து சொல்ல மாட்டாங்க, அதை வந்து அப்படியே விட்டுருவாங்க. ஆனா அந்த கண்ணியம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கட்சியில ஒருத்தவங்க கிட்ட கூட கிடையாதுங்க. ஏன்னா எதுக்காக சொல்றேன்னா, இப்ப ரீசெண்டா கூட பாத்தீங்கன்னா இவங்க ஜெயலலிதா அவர்கள் பிறந்த நாளோ இது நினைவு நாளோ வந்துச்சு, ஓகேங்களா? அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க எல்லாருமே, அதாவது அவங்க கட்சியில பாத்தீங்கன்னா ஐடி விங்ல எல்லாருமே பாத்தீங்கன்னா ஊழல்
ஆஹ் சகிக்கல ப்ரோ, நம்மளாலே இல்லைங்க. சகிக்க முடியல ப்ரோ அந்த இல்ல பேச்செல்லாம். ஒரு அந்த அரசியல் ட்ரெண்டிங் நாகரிகமே அவங்க அந்த கிட்ட இருக்காது ப்ரோ. உம் இல்ல அரசியல் இல்ல ஒரு அந்த நாகரிகம் அந்த இந்த கடைபிடிக்கவே ஹேஷ்டேக் இல்ல ட்ரெண்ட் பண்ணாங்க அந்த தெரியுமா? அந்த அந்த நாகரிகம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கிட்ட நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. அது என்ன அது நீங்க கூட வந்து ஐயோ ப்ரோ பாவம்னு விக்னேஷ் ஒரு ப்ரோ, இடத்துல நான் அந்த ஒரு விட்டுருங்க, அவங்க நம்மள ஒரு அப்படி விடவே ஸ்பேஸ்ல மாட்டாங்க. பேசின ரெக்கார்டிங் நான் கேட்டேன். அவங்களோட நினைவு நாளுக்கு வந்து அந்த பண்ணதுக்கு பிறந்த நாளுக்கு அவ்வளவு கொச்சையா பேசியிருக்கானுங்க ப்ரோ அவங்கள, இறந்தவங்கள. ஒரு இறந்தவங்க அவங்க வந்து ஒரு லேடிஸ், அவங்களுக்கு அந்த பெண்ணுக்கான இது பெண் உரிமை சுதந்திரம் பேசுவாங்க. ஆனா வந்து பெண்களுக்கு எதிராக எப்படிலாம் இவங்க பேசுனாங்க, பெண் ஒரு இவங்கெல்லாம் தலைவரா இருக்கிற ஒரே காரணத்துக்காக என்னென்ன ப்ரோ, வார்த்தைகள் அதான் பயன்படுத்தினாங்கிறது இவங்க இல்ல எல்லாத்தையும் பெண் அவங்களுக்கு வந்து ஒரே முகசுளிக்கும் ஒரு ப்ரோ. நல்ல விஷயம் இல்ல, டிஎம்கேல வந்து ஒரே ஒரு எப்படி சொல்றது, ஒரு சின்ன பொக்கிஷம் மாதிரி கிடைச்சதுதான் வந்து அண்ணாவோட வந்து கொள்கைகள். அது மட்டும் இல்லைன்னா அவங்க வந்து பிஜேபி விட ரொம்ப கேவலமானவங்க. புரியுதா உங்களுக்கு? அந்த இப்ப கொள்கையை நல்லவங்க மட்டும் வந்து மக்கள் ப்ரோ. இருக்கிற வேடான்னு இல்ல 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 சொல்லுவாங்க. இல்ல இப்பயும் ஒரே கேவலமானவங்க நிமிஷங்க. தான். கொள்கைகள்ன்ற இல்ல கொள்கைன்றது வந்து பாத்தீங்கன்னா பண்றீங்க. அதான் இல்ல இன்னைக்கு அதை ஃபாலோ இழந்துட்டு தான் பண்றாங்களா நிக்கிறாங்க. இல்லையா? அதான் ஃபாலோ பண்றாங்களா, ம் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. எங்கள்ட்ட அந்த புக் இருக்குப்பா, எங்கள்ட்ட இருக்குப்பா அந்த புக்கு, எங்கள்ட்ட இருக்குப்பா ரூல்ஸ், டே ரூல்ஸை ஃபாலோ பண்றீங்களாடா, அதெல்லாம் பண்ண மாட்டோம், எங்கள்ட்ட ரூல்ஸ் இருக்கு, இந்த ரூல்ஸ் தான் நாங்க வந்து இது பண்ணுவோம், ஃபாலோ பண்றீங்களா அது பண்ண மாட்டோம் அப்படின்றவானுங்க. இஸ் டோட்டலி மென்டல், எப்படி சொல்றது, மென்டலி இல் பர்சன்ங்கிற மாதிரி தான். அவங்களே வந்து அவங்களோட வார்த்தைக்கு பதிலளிக்க மாட்டாங்க, அவங்க அந்த சொன்ன கட்சி வாக்கு வந்து இதுக்க மாட்டாங்க. அந்த கட்சியே அப்படிதான், மென்டலி இல் தான். எவனும் அதுல வந்து ப்ராப்பரா இருக்கவன் எதுக்கும் ஒரு விஷயத்துக்கு முட்டு கொடுக்கலாம், ஓகேவா, நியாயமா சொல்லலாம். இன்னி வரையும் பிடிஆர் பேசினதுக்கு அப்ஜெக்ட் பண்ணியோ இல்ல பிடிஆர் பேசினதுக்கு எக்ஸாம்பிள் பண்ணி அவர் ஏன் அப்படி சொன்னார்னு ஒருத்தர் விளக்கம் கொடுத்தாங்களா இது வரையும்? இந்த இல்ல இந்த ஏங்க கொடுக்க இந்த இந்த மாட்டாங்களா? இந்த மீடியா சபாநாயகரே வந்து நீங்க உட்காருங்க பாசிட்டிவா பேசுறதா இருந்தா பேசுங்க அப்படின்னு சொல்லி இல்ல ப்ரோ, இது உங்களோட ஒரு அமைச்சரையே வந்து சபாநாயகர் வந்து மடக்குறாரு. மடக்குறாரு. பேசி அவர் ஏதாவது கூடலூர் வந்து மண்டலத்துக்கு வந்து ஐடி பார்க்க கட்ட அவர் முடியுமான்னு ஒரு கேள்வி எழுப்புனதுக்கு இல்லங்க நியாயமா யார்கிட்ட பட்ஜெட் இருக்கோ இனிமே இதெல்லாம் வந்து எல்காட்டை தவிர எந்த ஒரு தகவல் தொழில் இதுவும் என் கீழே வராது, ஐடி பார்க்கே எங்க துறை கீழே வராது, எல்லாமே வந்து இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்ட்ரி கிட்ட போயிடுச்சு அப்படின்னு அவர் வந்து அவையிலேயே பேசினது அதையும் ஒரு அவர் வந்து வாரத்துக்கு முன்னால பக்கத்து எல்லாம் ஸ்டேட்டே பார்த்தோம். எக்ஸாம்பிள் பண்ணி சொன்னாரு. மத்த மாநிலங்களை மத்த நம்ம கம்பேர் பண்ணா இங்க இந்த மாதிரி கிடையாதுன்னு சொன்னாரு அது எல்காட். பறிக்கப்பட்டிருக்குங்க. தகவல் தொழில்ல வந்து தகவலோட இது இன்ஃபர்மேஷன் மினிஸ்ட்ரிக்கு இல்ல ஐடி பார்க், ஸ்டைடல் பார்க், எல்காட் அப்படின்னு நிறைய நிறைய ஜூரிஸ்டிக்ஷன்ல வந்து பார்க் அமைக்கிறதுக்கான ரைட்ஸ் கொடுத்திருந்தாங்க, பட்ஜெட் ஒதுக்கி இருந்தாங்க. அது எல்லாத்தையும் தூக்கி இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர் கிட்ட மாத்திட்டாங்க. ஐடிங்கிறதும் ஒரு இண்டஸ்ட்ரி தான், இவங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒரு இண்டஸ்ட்ரி தான், எல்லாத்தையுமே இவங்க இண்டஸ்ட்ரியா தான் பார்ப்பானுங்க. அதை வளர்க்கணும். அவங்களுக்கு இண்டஸ்ட்ரினால என்னன்னு தெரியாத அளவுக்கு ஒரு தொலைநோக்கு முட்டா, பார்வையே இல்ல புரியுதா ப்ரோ உங்களுக்கு? அவர்கிட்ட. ஐடி அதாவது கல்ச்சர் அதான் வந்து என்ன நினைச்சேன்னா பிடிஆருங்கிற வந்து பெங்களூர் அந்த அளவுக்கு கோல்டன் ஹைதராபாத் எக், அளவுக்கு புரியுதா வளர்ந்துரும் உங்களுக்கு? தமிழ்நாடு. ப்ரோ நான் என்ன இல்ல சொல்றேன், கிரிக்கெட் ஆட பிடிஆர்னால ஒரு தெரிஞ்சவன போயிட்டு நல்ல மனுஷனை கூட கூடாது கிரிக்கெட் ஆட தெரிஞ்சவன யூஸ் போயிட்டு பண்ண ஃபுட்பால் ஆட தெரியாத. சொன்னா ஃபுட்பால் எப்படி ஆடுவாரு? இல்ல அவரு டாக்டரேட், ஓகேவா, அவரு எக்கனாமிஸ்ட், அவர் புரியுது. ஒரு டாக்டரேட், இஸ் டன் மெனி ரிசர்ச் அண்ட் மெனி ஸ்டடிஸ் இன் ரிசர்ச் இன் இந்த எக்கனாமிக்ஸ்ல, ஃபினான்ஸ்ல. அவர் வந்து அதுக்கு அதான் அவர் வந்து அதுக்கு ரெஸ்பான்சிபிளான பர்சன். நீ அங்க வைக்கிறதான் அவருக்கு அஷ்யூரிட்டி கொடுத்து அந்த மினிஸ்டருக்கு கொடுத்த. அவர் இப்போ அவர் ஒரே வந்து ஒரு இடத்துல மட்டும் பயன்படுத்திக்கிறாங்க ப்ரோ, ஹிந்திக்கு எதிரா பேசணும், நார்த் இந்தியா இது ஹவ் மாநில ஜோக்ஸ் ப்ரோ, இது உரிமைகளை பத்தி கொஞ்சம் இங்கிலீஷ்ல பேசணும்னா அவரை அதுதான் சொல்ல, பயன்படுத்துறாங்க. இது ஜோக்ல. நீ இது ஃபினான்ஸ் மினிஸ்டர் போயிட்டு நீ வந்து இந்தியா ஆப்போசிஷன் உட்கார பேச வச்சா அது ஜோக்கா இல்ல? இது எவ்வளவு ஃபன்னா இல்ல? உட்கார இல்ல அவரு இல்ல அவருக்கு வந்து அது கேப்பபிள் இருக்கு. இல்ல புரியுதா உங்களுக்கு? இல்ல நரேட்டோ என்ன நிர்வகிக்கிற திறமை எல்லாம் அதுக்கு இருக்கு. அது இல்ல நரேட்டோ, என்ன மேட்டர்னா நீ யார் எதுல வந்து அவங்க டேலண்டோ அதுல யூஸ் பண்ணணும். அதுதான் அந்த உன்னோட தலைமைக்கேத்த கெப்பாசிட்டி. அதுதான் நீ அங்க நீ அவரை உட்கார வச்சு ப்ரூவ் பண்ண வச்சிருந்தீங்கன்னா அவரு உனக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிளா கொண்டு வந்திருப்பாரு. ஏன் பிஃபோர் எலெக்ஷன் வந்து எல்லா டிபேட் ஷோஸ்லயுமே அவர் நேஷனல் மீடியா டிபேட்ஸ்ல டிஎம்கே ரெப்ரசன்டேட்டிவா இவர் தான் 21 எலெக்ஷனுக்கு முன்னாடி இவர் தான் உட்காந்து பார்ட்டிசிபேட் பண்ணாரு. எல்லா எக்கனாமிக்ஸும் எல்லா பினான்ஸ் மீட்டிங்லயும் இவர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி வந்து லாஸ்டா வந்து இது அந்த இது எப்படி சொல்றது, இருமொழி கொள்கைக்கு எதிராக பேசும்போது கூட இவரோட ஸ்பீச் தானே பெருசா நின்று பேசிச்சு. அதுதான் சொல்றேன், இவர் வந்து அங்க பேசின ஸ்பீச்சுக்கு அப்புறம் இவர் வந்து டிஎம்கே 21 ஜெயிச்சதுக்கு அப்புறம் இவர் பினான்ஸ் மினிஸ்டர் ஆகி 1.5 years வந்து சூப்பரா வந்து ஒரு இதெல்லாம் இது பண்ணலாம் அது பண்ணலாம் இது பண்ணலாம் பிளான் போட்டாரு. நடுவுல செந்தில் பாலாஜிக்கு 2 மினிஸ்டர் கொடுத்தாங்க, முடிஞ்சு போச்சு. அங்கேயே ஒரு பெரிய டிராபேக், அவருக்கும் இவங்களுக்கும் பிரச்சனை வந்துருச்சு. அதை அவங்க பார்த்தாங்க, காசா மினிஸ்டர் முக்கியமா, நம்மளுக்கு காசு தான் வேணும், இவரை தூக்கி அங்க போடு
வேற ஆள் அங்க போடுன்னு நீங்க முடிச்சிட்டாங்க பாத்தீங்கன்னா கேம. அதிமுகல இருந்து விட்டு இவங்க கட்சியில வந்து சேர்ந்த உடனே இவங்களுக்கு அமைச்சர் கிடைச்சிரும். அமைச்சர் கடத்துருவானுங்க. அது உடனே அதுதான் பிளேஸ்மெண்ட், இல்ல ப்ரமோஷனோட அதுக்கு பிளேஸ்மெண்ட் முன்னாடி கொடுத்துருவாங்க. வரைக்குமா வந்து ஸ்டாலின் என்ன பேசியிருந்தாப்ல, செந்தில் பாலாஜி மாதிரி வந்து ஒரு ஊழல் குற்றவாளி பார்க்க முடியாது, அவர் புடிச்சு நாங்க ஜெயில போட போறோம், அவர் ஏங்க வெளியே வழக்கு வரவே முடியாது. கொடுத்ததே திமுக எப்படா தான். டிஎம்கே? அவர் மேல வழக்கு கொடுத்தது இந்த அதான் மாதிரி வேலைக்கு காசு வாங்குறாரு, அவர் வந்து போக்குவரத்து துறை அமைச்சரா இருந்தப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு போஸ்டிங்குக்கும் அவர் காசு வாங்குறான்னு சொல்லி வழக்கு போட்டதே திமுக தான். அந்த வழக்குக்கு தான் இப்ப வந்து அவரை விசாரிச்சு உள்ள போட்டாங்க. அது வேற. இந்த சித்து இந்த கேஸ் பிட்வீன் நடுவுலயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபன் பண்ணாங்க. என்னாச்சுன்னா அந்த கேஸ் கொடுத்தவங்கள நிறைய பேர் விட்ரால் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த மாதிரி எனக்கு வந்து காசு கொடுத்துட்டாங்க, சோ நான் அதனால விட்ரால் பண்ணிக்கிறேன்னு சொல்லி இந்த கேஸ்ல வந்து கோர்ட்ல போய் ஆஜராகி பண்ணாங்க, விட்ரால் பண்ணாங்க. அப்போ கோர்ட்டே கொஸ்டின் கேட்டுச்சு, காசு வாங்கினது உண்மை தானே, நீ தானே கேஸ் கொடுத்த, இப்ப என்ன விட்ரால் பண்ற, இந்த கேஸ் நடக்கும் அப்படின்ட்டாங்க. இந்த இந்த விஷயத்த தான் வச்சுதான் இப்ப கோர்ட் பண்ணி இவர் வந்து மினிஸ்டரா இருந்தாருன்னா இந்த மாதிரிதான் நடக்கும். இவரை மினிஸ்டர் வேணுமா விசாரிக்கிறதுக்கு அமலாக்கத்துறையில இருந்து டெல்லியில இருந்து மற்ற ஸ்டேட் ஆளுங்கள்லாம் இந்த சென்ட்ரல் ஜாப் இருக்குல்ல, அதனால வந்து இவங்கள விசாரிக்க வந்தாங்க அமலாக்கத்துறை. வந்த அமலாக்கத்துறைக்கு வந்து நாகரிகமாவே இவரோட ஆதரவாளர்கள் நடந்து டீல் கொள்ளவில்லை. பண்ணல, எல்லாரையும் வந்து அடிச்சாங்களே, கார் உடைச்சானுங்க. காரை உடைச்சு லேடிஸ் வந்தாங்க. ஆக்சுவலி சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து அவங்க ஏதோ நார்த் இந்தியா பொம்பளை போல, அவங்க வந்து அவங்களோட கடமையை தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்க வெறும் ஒரு ஆபீசர், அவங்க கடமையை செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்கள வழி மறைச்சு இந்த மாதிரி குடைச்சல் கொடுத்ததுனால டிபார்ட்மெண்ட்டே வந்து இதை வந்து எங்களோட மானத்தை அசிங்கப்படுத்துற மாதிரின்னு சொல்லி வந்து இவரை தூக்கிட்டு போனாங்க. அது எல்லாருமே பார்த்தோம். ஐயோ அம்மான்னு கதறினது யாருன்னு தமிழ் மக்கள் எல்லாரும் பார்த்து கொண்டு தான் இருந்தாங்க. ஸோ ஐயோ பல பேர் கத்திருக்காங்களப்பா, நீ யாரப்பா சொல்ற? காமெடி என்னன்னா, எந்த கேஸ விசாரிச்சாங்க தெரியுமா? திமுக எதிர்கட்சியா இருக்கும்போது இவர் போக்குவரத்து துறை அமைச்சரா இருந்தப்ப காசு வாங்கினாரு ஒவ்வொரு போஸ்டிங்க்கும். ஏங்க கண்டக்டர் வேலைக்கும் டிரைவர் வேலைக்கும் பிடிசி டிபார்ட்மெண்ட் வேலைகளுக்கு இவர் காசு வாங்கினாருங்கிற குற்றச்சாட்டை போட்டதே மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான். அதை பத்தி அவர் வந்து பிரச்சாரமும் செஞ்சாரு, விடியல் பிரச்சாரத்துல அதெல்லாம் பேசினாரு. இப்ப இங்க வந்து சேர்ந்த உடனே என்ன சொல்லுவாங்க, பிஜேபி ஒரு வாஷிங் மிஷின், இவங்கள வந்து ஊழல் செஞ்சவங்க சேர்ந்துட்டா அவனோட அழுக்கெல்லாம் போயிடும், கரைகள்லாம் போயிடும். திமுகவும் ஒரு வாஷிங் மிஷின் தான். அவங்க இல்ல அப்போ வந்து அவங்களோட எல்லா விஷயத்தையும் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து அத எப்படி சொல்றது, ஒவ்வொரு அடித்தளத்துல இருந்து ஃபாலோ பண்ற. நீ பி டீமா இல்ல நாங்க பி டீமா? நீ பி டீம் கூட இல்லடா, ஷேடோ டீம். புரியுதா உனக்கு? அப்படி நிழல், பிஜேபியோட நிழல் நீ. ப்ரோ அவ்வளவுதான். நீ ஒரு பின் மறைமுகமா அடிச்சுப்பாங்க நம்ம முன்னால, அதுக்கப்புறம் கட்டி அடைச்சுப்பாங்க. ப்ரோ இவங்க எவ்வளவுதான் ப்ரோ அசிங்கப்படுவானுங்க. இங்க நம்ம கிட்ட அசிங்கப்பட்டதெல்லாம் பார்த்தாம கோர்ட்ல ஹை கோர்ட்ல போய் அசிங்கப்பட்டு இருக்காங்க. இடி ரைடு வந்தா இடி ரைடு வரும்போது இவங்க கிட்ட சொல்லிட்டு வரணுமா, கோர்ட்ல இவங்க டிபேட் பண்றானுங்க. அதுக்கப்புறம் இவங்களோட பாஜகவோட கூட்டணி வைத்த வரலாறு இருக்கு. வாஜ்பாய் காலகட்டத்துல இவங்க போய் ஆதரவு கொடுத்து அமைச்சரா பாஜக அரசுல இப்ப வரைக்கும் தான் சொல்றாங்கல்ல, சிறுபான்மையிலோட வந்து நாங்க பாதுகாவலர்கள்னு. 2001 வந்து அந்த டயத்துல வந்து இது முஸ்லிம்கள் வந்து அவ்வளவு பேர் வந்து கொல்லப்பட்ட போது வந்து இது வந்து நாங்க வந்து எப்படியா இருந்தாலும் கொள்கை ரீதியா எதிர்வியதான் இருந்தாலும் வந்து மக்கள் நலனுக்காக தான் நாங்க ஒன்று சேரோம்னு சொல்லி கலைஞர் எதுக்கு போட்டி கூட்டணிய ஒரு பிரச்சனைக்காக கூட்டணியை முறிச்ச வளராலே கிடையாது. இப்ப வந்து அம்மாவாச்சு வந்து சரி இவங்களோட நான் கூட்டணியில இருக்க மாட்டேன் அப்படின்னு முறிச்சிட்டு வராங்கன்னா, இவங்க வந்து என்னைக்குமே பட்டும் படாத அரசியல் தான் பண்ணுவாங்க. நீட்டு இவங்க கூட்டணியில இருந்தப்போதான் வந்துச்சு. ஆனா வந்து நாங்க தீர்மானம் நிறைவேற்றிட்டோம், இந்த மாதிரி உங்களுக்கு எதிராக கேஸ் போட்டோங்க, அப்ப கூட சப்பா கட்டுக்கிட்டாங்க, கூட்டணியை முறிச்சிட்டு எல்லாம் வரல. அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி 2002 குஜராத்ல கலவரம் நடந்தப்போ அது காரணமா மேற்கோளா காட்டி கூட இவங்க வந்து வரல அந்த கூட்டணி விட்டு. சும்மா வந்து கூட்டணியில் தான் இருந்தாங்க. சும்மா எல்லாமே பேச்சுதான் ப்ரோ. வாய்ஸ் அவடாலுக்கு வந்து அடிச்சுக்க ஆளே இல்ல. உண்மையிலேயே இவங்கள அடிச்சுக்க ஆளே இல்ல. அண்ணா கிட்ட இருந்தே ஆட்டைய போட்டவங்க. அதான் நான் சொல்லுவேன். இவங்க வந்து இவங்களோட டிஎன்ஏவா தான். சர்க்காரியா கமிஷன்ல இருந்து டிஎம்கே வந்து காங்கிரஸ்க்கு வந்து அடிமை. என்னென்னவோ சொன்னாங்க ப்ரோ. இந்திரா காந்தி வந்து ஒரு சர்வாதிகாரி அது இதுன்னு சொல்லிட்டு இந்த கமிஷன் போட்ட உடனே நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருக அப்படின்னு வந்து மாத்திட்டாரு, குரலையே மாத்திட்டாரு. பேசுற பாணியே மாறிடுச்சு. கட்சியில இருந்து கொண்டே கட்சியில இருந்து கொண்டே அடுத்த கட்சிக்கு தகும் மாற்றம் எங்களுக்கு மட்டுமே உண்டுள்ளது. இந்திரா காந்தியோ பாசிஸ்ட்னு தான் சொன்னாங்க. ஆனா அப்படியே வந்து இந்த கமிஷன் அமைச்சு இவங்க மேல ஊழல் குற்றச்சாட்டுலாம் இருக்கு அப்படிங்கிறவங்க ஒரே வாரத்துல குரல் மாறிடுச்சு. இதே சொன்ன வார்த்தை அப்ப இருக்கிற தமிழ் மக்களுக்கும் தெரியும், செய்தித்தாளங்கள்லயும் இருக்கு ஆவணங்கள்.
அவங்க என்ன பேசினாங்கன்னா, நேருவின் மகளே வருக, இந்தியாவுக்கு நிலையான ஆட்சி தருக, வாங்க வாங்கன்னு வந்து ஒரு ரெட் கார்பெட் போட்டு வரவேற்றார். ஸோ இதுதான் வந்து இவங்களோட இரட்டை வரவேற்று தானே வேடம். ஆகணும். ஊழலு இதை தவிர்த்து அவதூறு ஏங்க ஆபாசம் அவர் கருப்பு அம்பிரல்லாவை பிடிச்சா அவருக்கு இது பண்ணிப்பாரு, கோச்சுப்பாரு, மோடி வெள்ளை கூட கோச்சுப்பாரு, வேந்தர்களுக்கு ஐயோ கருப்பே வெள்ளை பிடிக்காதுன்னு கூட சொல்லிட்டு இப்ப வேந்தர்கள் இங்க இருந்தோ வெள்ளை கொடியை கொண்டு வந்து அப்படியே டக்குனு வேட்டையை கிழிச்சு டக்குனு கொடையத்தை சால் வச்சிருப்பாங்க. புரியுது அவங்களுக்கு? அவங்க நம்ப முடியாது. அவன் வந்து அந்த மாதிரி ஆளுதான், மைண்ட் செட் உள்ளவங்க தான். ஐயோ என்னப்பா வெள்ளையா இல்லையா, டக்குனு வேட்டையை கூட சடசடத்து இந்த கில்லி படத்துல வந்து வேட்டையை அவுத்து விட்டு டக்குனு இந்த இது அருவாள்ல கட்டி போடுற மாதிரி அந்த மாதிரிதான் கொடைய வேலை உள்ள கருவாய் கிழிச்சா வேட்டையை கட்டியா அந்த மாதிரிதான். இதுல வந்து அந்த அளவுக்கு முதுகெலும்பு இந்த மாதிரி திராணி எதுவுமே இருக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல் வாய்ஸ் அவடால் ஊழல் அவதூறு ஆபாசம். அந்த அதை தவிர்த்து அவங்க வந்து டிஎம்கே பார்த்தோம்னா எதுவுமே இருக்காது. ஒண்ணு இல்ல கீழே போடு, அது பேப்பர்ல என்ன இருக்கு, ஒண்ணு இல்ல தூக்கி கீழே போடு, அந்த மாதிரிதான். அதுதான் ஒருத்தன் அவனை எதிர்த்து வரானா, உனக்கு ஒண்ணுமே தெரியாது, நீ தற்குறி, நீ ஒரு தத்தி, இல்லாட்டினா ஒரு பாயிண்ட்டுக்கு மேல எதுவும் எதிர் பேச்சே இல்ல, எதுவுமே சொல்ல முடியாதுன்னா வந்து அவனை டிஸ்கிரெடிட் பூசுறது. நீ வந்து தனி இல்ல எப்பயுமே தனி மனித தாக்குதல், தனி மனித தாக்குதல், தனி மனித தாக்குதல். அது வந்து நட்சத்திர பேச்சாளர்கள்லாம் மேடையில ஏத்தி கொச்சையா பேசி கீழே உட்காந்து சரக்கடிச்சிட்டு சிரிச்சுட்டே கேட்கிற கும்பல்லாம் வந்து கை தட்டிக்கிட்டு இந்த அரசியல் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இல்லைங்க நானே இல்ல அது தேர்ட் கிரேட் பொலிட்டிஷியனை கூட பாத்தீங்கன்னா அதெல்லாம் மேடையில ஏத்துறதெல்லாம் கூட பாத்தீங்கன்னா அது அப்படி பண்றது கூட பாத்தீங்கன்னா அது தவறுதான். ஆனா மினிஸ்டர்ஸே பாத்தீங்கன்னா வந்து கொச்சையா பேசுறாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாம் மினிஸ்டர் வந்து ஓசின்னு பேசுறாரு. இந்த மக்கள் வரி பணத்துல பஸ்ல போறோம், அவர்தான் இல்ல அவரை மாதிரி வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தே வந்து அவர் வந்து இல்ல அவர் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தே வந்து இந்த மாதிரி வந்து பல சர்ச்சைகள்ல இருந்து சிக்கிக்கிட்டே தான் இருக்காரு கண்டினியூஸா. அந்த எந்த அளவுக்கு நான் வந்து மக்கள் சேர்த்த மாதிரி அடிக்கிற அளவுக்கு வந்து சர்ச்சை சிக்கிருக்காரு. அவரை மீறி ரிட்டைன் பண்ற அளவுக்கு அவர்கிட்ட வந்து என்ன தகுதி இருக்கு? இவ்வளோ இது வந்து மக்கள் வந்து அதிருப்தியில வந்து சேர அடிச்சிருக்காங்க. திரும்ப போற எல்லா மேடையிலுமே வந்து எல்லா மேடையிலுமே வந்து இல்ல நரேட் அவரை சொன்னியே துரைமுருகன் பையன் என்ன சொல்வ, இல்ல துரைமுருகன் என்ன சொல்வ, பெட்ரோல் இல்லைங்க பெட்ரோல் எல்லாம் குறைஞ்சிரும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தங்கம் வாங்கி போட்டுக்கலாம். தலைவன் வீட்டுல ரைடு விட்டதுல இருந்து விக்னேஷ் ப்ரோ ரைடு விட்டதுல இருந்து தலைவன் காணவே காணோம். பேசிட்டு இருக்க சட்டசபை ஒவ்வொரு வாட்டி அது டெல்லி போயிட்டு வராப்ல மணல் கொள்ளை ஆரம்பிச்சதுல இருந்து. இல்ல ப்ரோ அவர் வீட்டுல துரைமுருகன் பையன் வீட்டுல ரைடு விடும்போது அவர் எங்க இருந்தாரு தெரியுமா? மாலதீவ்ஸ்ல இருந்தாராம். அங்க வந்து துபாய்ங்களா? அங்க திராவிடம் இருக்கா? தமிழ்நாடு மக்கள் அங்க இருந்து போராடிட்டு இருக்காங்களா? இவர் போய் அது ஆக்சுவலா பொங்கல் டைமா இல்ல தீபாவளி சாரி இது நியூ இயர் டைமா தெரியல. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுலதான் துபாய்க்கு தான் போயிருந்தாரு. இவருதான் பாவம் யாரு பெரியவர் அவரு இவரு துரைமுருகன் அவர்கள் இதுக்கு வயசான காலத்துல என்ன அலைய விடுறீங்களா? டெல்லிக்கு போய்கிட்டோம் வந்துகிட்டோம். அதனால பாத்தீங்கன்னா அவர் வந்து மரம் எந்த அளவுக்கு அவருக்கு அயற்சி இருந்துச்சுன்னா சட்டசபையிலேயே அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல. அந்த அயற்சியிலேயே அங்கேயே தூக்கிட்டு இருக்காரு. அது தவறான விஷயங்க. அது வந்து டைம் கொடுத்துருக்கணும். அப்படின்னா அவருக்கு ஒரு நாள் லீவ் ஆச்சு கொடுத்துருக்கணும். ஒரு காலத்துல எல்லாம் எனக்கு வந்து சட்டசபையை பார்க்க கொஞ்சம் ஆர்வம் இருக்குங்க. நல்லா நாகரிகமா அங்க ஒரு டிபேட் நடந்துட்டு இருக்கும். இப்ப சட்டசபையில வந்து யாராச்சும் வந்து கவர்மெண்ட்ல உள்ளவங்களே கவர்மெண்ட்டை லைட்டா குறை சொல்ற மாதிரி பேசினா உடனே சபாநாயகர் வந்துட்டு ஏங்க அது வந்து ரெட் ஜெயின் ப்ரொடக்ஷன் ஆயிடுச்சுங்க. இப்ப சட்டசபை வந்து ரெட் ஜெயின் ப்ரொடக்ஷன் வெறும் டிஎம்கே மட்டும் தான் காட்டுவாங்க. முதல் வாழ் வாழ்த்து நேரம் அப்படின்னு சொல்லலாம். இப்ப கேள்வி நேரம் கிடையாது. முதல் வாழ் வாழ்த்திட்டு வாழ்த்திட்டு அவர் பேர் என்னது அன்பு சிலினா பேர் என்னது சம்திங் இருப்பாப்ல அன்பில் மகேஷ் ரைட். அவருக்கு வந்து முதல்ல மு க ஸ்டாலின் வந்து வாழ்த்து தெரிவிச்சு அவரோட சொற்பொழிவுக்கு வந்து வாழ்த்து தெரிவிச்சு பேசி சைன் பண்ணி ஒரு ஆட்டோகிராஃப் மாதிரி ஒரு மெடல் மாதிரி கொடுத்துருக்காப்ல. அதுக்கு வந்து அவர் வந்து தேங்க்யூ சொல்லியிருக்காப்ல. சரி அப்படி என்னதான் பேசியிருக்காருன்னு பார்த்தோம்னா உதயநிதியை புகழ்ந்திருக்காப்ல. அவருக்கு வந்து நீ ஒரு கல் எடுத்தா இதாயிருது, ஒரு சொல்ல எடுத்தீங்கன்னா இதாயிருச்சு அப்படின்னு வந்து சம்பந்தமே இல்லாம கல்லு சொல்லு வாயில மண்ணு. இல்ல நான் என்ன சொல்றேன்னா இருக்கும்போது வாழ்க உதயநிதின்னு பாடிட்டு ஏற்கிறாங்க ப்ரோ.
இல்ல விக்னேஷ் ப்ரோ, வாழ்க அன்பில் உதயநிதி மகேஷ் வந்து அப்படின்னா இவர் பதவியே தானே, இருக்கலாம். உதயநிதி ஃபேன் கிளப் இது ஹெட் தானே அன்பில் அவர் மகேஷ். ஃப்ரெண்டு சீரியல்லாம் ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு நடிச்சிருக்காருங்க. அவரும் 3வது ஆமா தலைமுறை ஆமா தலைவருங்க. பேரலா ஆமா அப்படியே ஆமா. வந்திருக்கிறாரு. எது தாத்தா அந்த வந்து பூச்சி கலைஞரோட பூச்சி ஃப்ரெண்டு, மருந்த அப்பா சொல்றீங்களா? ஸ்டாலினோட ஃப்ரெண்டு, தாத்தா இவர் தாத்தா உதயநிதியோட பூச்சி ஃப்ரெண்டு. தாத்தா பூச்சி எவ்வளோ மருந்து சொல்றீங்களா? ஒரு இது அந்த ஊழல் பண்ணாருன்னு சொல்லிட்டு அது கூட பாத்தீங்கன்னா அது வித்ட்ரால் பண்ணிட்டாங்க அந்த கேஸ, தள்ளுபடி பண்ணியாச்சு. ஏங்க நம்ம கல்வித்துறை அமைச்சரோட பையன் நீங்க வந்து தமிழ் படிக்கிறாங்கன்னா, இல்ல நான் தமிழ்லாம் படிக்கல, பிரெஞ்சு பிரெஞ்சு படிக்கிறேன்ட்டு படிக்கிறேன் டக்குன்னு ஆஹ் பூசா என்னடா பொசுக்குன்னு உண்மையா பேசிட்ட. பேசிட்டா. இல்ல ஆனா இருக்கிறதுல இல்ல கஷ்டமான இல்ல வேலை அது வந்து அது ஃப்ளோரா தமிழ் தவறு ப்ரோ இல்லைங்க, படிக்கிறது. அது ப்ரோ இல்லைங்க ஃப்ளோரா அது உண்மையை அது சொல்லட்டுமா? அது எனக்கு பெருசா தவறா தெரியல. அது அவரோட விருப்பம் வைங்களா, அது ஏதோ அது ஒரு அவரோட இந்த விருப்பம். ஆனா இல்ல இவர் இல்ல அதுக்கு வந்து ஒரு ஜஸ்டிபிகேஷன் கொடுத்தாரு பாத்தீங்களா இல்ல அதுக்கு. நான் என்ன தெரியுங்களா சொல்றேன். அது அவரோட கண்ட்ரோல்ல தான் பாத்தீங்கன்னா அந்த பள்ளித்துறை அதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பால்வாடி எல்லாமே பால்வாடி சொல்லக்கூடாதா, அது பேர் என்னது, அங்கன்வாடி எல்லாமே இருக்கு. ஆனா ஆமா அந்த ஆமா ஆமா. கூரெல்லாம் இடிஞ்சு மேல விழுது பாத்தீங்களா, அந்த குழந்தைங்களுக்கு வந்து இன்ஜுரி ஆகி அது வந்து சாப்பிடும்போது அந்த குழந்தைங்க வந்து பாத்தீங்கன்னா கையில தட்டை வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கு. அந்த டைம்ல வந்து கூரை இடிஞ்சு விழுது. அந்த ரத்தத்தோட அந்த பசங்களுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு கூட தெரியல. கையில தட்டை வச்சுக்கிட்டு இது பண்ணிட்டு அதெல்லாம் பாக்குறதுக்கே ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு. இதெல்லாம் ஊழல் பண்ணி அவங்க வந்து பிள்ளைகளை ஃபாரின்ல படிக்க வைக்கணும். சோ அதுதான் ப்ரோ எனக்கு இல்ல வந்து இவங்களுக்கு கூச்சமே இல்லையா விக்னேஷ் ப்ரோ? இவங்க இது இவ்வளவு விஷயங்கள் நடக்குது எல்லா அரசு பள்ளியிலயும், அரசு மேல்நிலை பள்ளியும் அப்படிதான் இருக்கு. இல்ல வந்து அந்த அது என்ன சொல்லுவாங்க, அந்த எல்கேஜி ப்ரீகேஜி அது என்ன சொல்லுவாங்க, அந்த பால்வாடிஸ், இது எல்லாமே அப்படிதான் இருக்கு. இந்த மாதிரி ஒரு கட்டமைப்பே சரியில்லாம பண்ண பேட்ச் ஒர்க்கும் பசங்க உட்காந்துட்டு இருக்கும்போது மேல இந்த விழுது, அதெல்லாம் விட்டு கிரிக்கெட் ஆடினாங்க பாத்தீங்களா? ஆனா ஆனா இதுல வந்து இதோட கொடூரமானவங்க யாரு தெரியுங்களா? அதுக்கு சப்போர்ட் பண்ணி பாத்தீங்கன்னா பேசுறாங்க பாத்தீங்களா, ச்சே. அவங்க வீட்டு ம். பிள்ளைங்களோ இல்ல ம். அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்களோ இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு அவங்களாம் இந்த மாதிரி பேச மாட்டாங்க. அதை விட்டுட்டு ஆனா ஒன்னா விஜய் 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 விஜய்னு தளபதிக்கிட்டே வந்து இல்ல நிப்பாங்க. ஒரு ஆயா அது 1000 ரூபாய் பேசுறவங்க எல்லாம் கொடுத்தது என்னன்னா, பெருசான்னு ஆயா கேக்குது. அந்த ஆயா ஒருமையில மேடையில இருந்து அநாகரிகமாக மேடையில அது இது இது 12,000 என்ன பண்ணுது? எனக்கு பெருசா ஆச்சரியம் உன் இல்ல புருஷன் ப்ரோ, என்ன பண்றான்? ஏன்னா உங்களுக்கு இல்ல நாகரிகமே தெரியாது இல்ல. ம் ஸோ இல்ல அப்படிதானே அது பேசுறாங்க. கேட்டது இவனுங்களுக்கு யாரு? இல்ல ப்ரோ, பிரசன்னா தானே? இவனுங்களுக்கு பிரசன்னா தானே கேட்டது அந்த கொஸ்டின். ஆமா, ஆமா நல்லா ஆமா. இருக்கா? இவனுங்களுக்குலாம் யாரு ப்ரோ இதெல்லாம் வந்து இவங்கள வந்து ஊக்குவிச்சது? இவங்கெல்லாம் வந்து இப்படிலாம் நீ மக்களை பேசலாம், ட்ரீட் பண்ணலாம், இப்படிதான் மக்களை இல்ல நீ வந்து அவ்வளவு இல்ல